நெட் ப்ராஃபிட் 20,000 கோடியாக இருந்திருக்கணும் சற்றொப்ப. லாஸ் 87,000 கோடி. தொட்ட ஒவ்வொரு இடத்துலையும் தப்பு பண்ணியிருக்கிறாங்க. பிளான்டாக பண்ணியிருக்கிறாங்க. ஸ்ட்ரக்சுரலான ஒரு ஸ்கேம். கொத்தூஸ் நான் 200 ஊபீஸ் அப்படின்னு ஒருத்தன் பெருமையாக சொல்கிறான். வயசு 22 தான். அவன் கொத்தடிமை தான். அவன் ஜென்சி கிடையாது, அவன் பூமர். இவங்க ஊழல் பண்ணுறதுக்கு யோசிச்சதுல காவாசி யோசனை இந்தியா வல்லரசு ஆயிருக்கும் போல இருக்கு. அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். நான் இந்த வீடியோ முன்னாடியே இந்த வார்த்தை போட சொல்றேன். 1.5x போட்டு பாருங்க தயவு செய்து. ஸோ நிறைய டெக்னிக்கல் டீடைல்ஸ் இருக்கு. கனடாவை சேர்ந்த ஒரு தயாரிப்பாளர், அவருக்கு டெல்லி பிரதிநிதி பொறுப்பை கொடுத்துருக்காங்க. டிஸ்கிரிஷனரி போஸ்ட். அவங்க அப்படி டிசிஷன் எடுக்க போறவங்கலாம் கிடையாது. குடும்ப அரசியல் பண்றவங்கலாம் வந்து இதை கேள்வி கேட்கறது எவ்வளவு ஒரு அநாகரிகம் முதல்ல புரிஞ்சுக்க சொல்லுங்க. 2வது மனைவியோட பொண்ணுக்கோ 3வது மனைவியோட மச்சானுக்கோ கொடுத்துல இல்லையா? மாணவர்களுக்கான ஐடி கார்டு வந்து கொடுக்கப்படும். அந்த ஐடி கார்டில் எல்லா விவரங்களும் இருக்கும், ஜாதி விவரமும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. டீப் டேட்டா அவர் சொல்ல வந்தார். அந்த டேட்டாவை எடுத்துட்டு வந்து ஐடி கார்டில் போடுறதுன்னா ஐடி கார்டில் இவர் இந்த ஆறு இந்த ஜாதி அப்படி போடலாம். இல்லை, அது இல்லை தமிழ்நாடு. அது மீடியா தவறான டெசிஷன் எடுத்துக்கலாம். சித்தரிச்சிட்டீங்கன்னு மீடியா தவறலாம் இல்லை, பிளான் பண்ணி நீங்கள் வந்து நரேஷன் பில்ட் பண்ணிட்டீங்கன்ற. கதறி கதறி நீங்க கல்யாண வீட்டில் கதறதும் கதறி கதறி ஜென்சி மீட்டிங் நடத்துறதுலையுமே எனக்கு புரியுது. திஸ் இஸ் வாட் யூ ஆர். ஜென்சி இல்லை, அவங்களுடைய வைபுக்கு அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. வயசு 22 தான் ஆகுது. ஆனா கொத்தடிமை மாதிரி யோசிப்பா அவன் ஜென்சி கிடையாது. கொத்தூஸ் நான் 200 ஊபீஸ் அப்படின்னு ஒருத்தன் பெருமையா சொல்றான். வயசு 22 தான். அவன் கொத்தடிமை தான். அவன் ஜென்சி கிடையாது, அவன் பூமர். கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி கடன் வந்துட்டு மின்துறை. நெட் ப்ராஃபிட் 20,000 கோடியா இருந்திருக்கணும் சற்றொப்ப. லாஸ் 87,000 கோடி. இந்த 25-26ல தான் தமிழகத்தோட மின்துறை உச்சகட்ட ரெவன்யூ, உச்சகட்ட எக்ஸ்பெண்டிச்சர், உச்சகட்ட லாஸ். எப்படி இது 3 ஒரே நேரத்தில் நடக்க முடியும்? பாலிசி வைஸ் லேப்ஸ், ஸ்ட்ரக்சுரலான ஒரு ஸ்கேம். தொட்ட ஒவ்வொரு இடத்துலையும் தப்பு பண்ணியிருக்கிறாங்க. பிளான்டா பண்ணியிருக்கிறாங்க. 5 ரூபா 40 பைசா ஆவரேஜ் கன்சம்ஷன் ரேட்டு வாங்குற ரேட்ல இருந்து 21 ரூபா வரைக்கும் வாங்கியிருக்கிறாங்க ஒரு யூனிட் கரண்ட். 5 ரூபா எங்க இருக்கு, 21 ரூபா எங்க இருக்கு? நம்ம 5 லட்சம் டன்னு ஆந்த்ரசைட் வந்திருக்கு. இந்த 5 லட்சம் டன்னை எரிச்சா ஒரு 5000 மெகாவாட் கரண்ட் வரணும்னு புரிஞ்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 60% தரம் இல்லாத கோல். 5000 மெகாவாட் வர வேண்டிய இடத்துல 2000 மெகாவாட் வரும். நீங்க நான் வந்து கரண்ட் பார்த்தா 2500 மெகாவாட் வந்துருச்சு. கோல் தீர்ந்து போச்சு சார், சார் நாய் பிஸ்கெட் தீர்ந்து போச்சு சார் அப்படின்னு நாங்கள் வந்து ஒருத்த பொருள் விடுறாங்க. கேட்குறீங்க டிரான்ஸ்ஃபார்மர் வந்துட்டா என்ன ஆகும், சப்ஸ்டேஷன் எரிஞ்சிட்டா என்ன ஆகும்னு. நான் கேட்குறேன், 1 லட்சம் பேர் பார்த்த வேலையை 25 வருஷத்தில் அதை விட பல மடங்கு பெருகின ஒரு சொசைட்டிக்கு 74,000 பேர் எப்படிங்க செய்ய முடியும்? அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, அந்த 74,000 பேர் இவங்க என்ன டார்ச்சர் பண்ணி வேலை வாங்கியிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. வாங்கினது அவன் சார் ஒரு 500 டிரான்ஸ்ஃபார்மர், எனக்கு தெரிஞ்ச டைம் ஒரு 500 டிரான்ஸ்ஃபார்மர் ஆகணும்னு சொல்கிறாங்க. அது உதிர்ந்து இன்னைக்கு ரஸ்ட்டாக கிடக்கும்போது அது 50 டிரான்ஸ்ஃபார்மர் 500 டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி தெரியும்? இது ஆச்சரியம், வியப்புங்கிற வார்த்தைக்கு வேற ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இப்படிலாம் கூட இப்படிலாம் கூட பண்ண முடியுமா? கொத்தடிமைத்தனம்னு வச்சுக்கலாம். அவங்களுக்கு இப்படிலாம் ஊழல் பண்றதுக்கு யோசிச்சதுல காவாசி யோசனை இந்தியா வல்லரசு ஆயிருக்கும் போல. ஃபைமழர்களுக்கு வணக்கம். தற்போது நம்மிடையே தாவேகாவின் மாநில செய்தி தொடர்பாளர் அனந்தஜித் அவர்கள் தான் இணைந்திருக்கிறார்கள். பேசி நிறைய விஷயங்களுக்கு பேசலாம். வணக்கம். வணக்கம். ஸோ நிறைய நாள் கழிச்சு மீட் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். அதாவது டே பை டே ஏதாவது ஒரு இஷ்யூ வந்துட்டு வந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. தொடர்ந்து தாவேகா அரசின் மீது விமர்சனங்களும் குற்றச்சாட்டுகளுக்கும் பஞ்சம் இல்லை அப்படிங்கிறத பார்க்க முடியுது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, கனடாவை சேர்ந்த ஒரு தயாரிப்பாளர், அவருக்கு வந்து டெல்லி பிரதிநிதியாக தமிழக அரசு வந்துட்டு ஒரு பொறுப்பை கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா இருந்தது. நிறைய தலைவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்கிறத பார்க்க முடிஞ்சது. இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? ஏன்னா சிடிஆர் அவர்கள் வந்து இதுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்காரு. பட் தமிழகத்தில் ஆளே இல்லையா அப்படிங்கிறது தான் இப்போ ஃபஸ்ட்டு கேள்வியாக இருக்குது. இல்லை, எனக்கு தெரிஞ்சு கேள்வி கேட்குறவங்க எல்லாருக்கும் ஒரே பதில் தான். சிடிஆர் என்ன சொன்னதை தாண்டி நான் ஒன்றும் சொல்லிட்டு போகிறதில்ல. ஆனால் எனக்கு ஒரே ஒரு ஆறுதலான விஷயம், நல்ல வேளை நான் தன்னுடைய 2வது மனைவியோட பொண்ணுக்கோ 3வது மனைவியோட மச்சானுக்கோ கொடுத்துல இல்லையா, அது வரைக்கும் முதல்ல சந்தோஷப்பட்டுக்கலாம். இந்த குடும்ப அரசியல் பண்ணுறவங்கலாம் வந்து இதை கேள்வி கேட்குறது எவ்வளோ ஒரு அநாகரிகம்னு முதல்ல புரிஞ்சுக்க சொல்லுங்கள். 2வது, அந்த டெல்லி மேலிட பிரதிநிதின்றது எப்படிப்பட்ட ஒரு வேலைன்னா, அந்த இடத்துல வரக்கூடிய இங்கேருந்து போகக்கூடிய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸோ மினிஸ்டர்ஸோ அங்கே ஒரு மீட்டுக்கு போகிறாங்க, அங்கே ஒரு சம்மிட்டுக்கு போகிறாங்கன்னா முதல்ல அவங்களுக்கு அந்த இடத்த வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணுறது, அங்கே இருக்கக்கூடிய அந்த தமிழ்நாடு ஹவுஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறது, தமிழகத்துலேருந்து இப்போ லெட்டர் எழுதுகிறாரு சிஎம் பிஎம்முக்குன்னு சொன்னால் அதை கொண்டு போயிட்டு அவங்ககிட்ட கனெக்ட் பண்ணுறது, இதெல்லாம் தான் அவங்களோட முதன்மையான வேலையாக இருக்கும். எந்த ஒரு டிஸ்கிரிஷனரி டிசிஷன் எடுக்க வேண்டியது அவங்களுடைய பொறுப்பு கிடையாது. அந்த மாதிரியான ஒரு போஸ்ட்டு கிடையாது.
அப்போது எனக்கு தெரிஞ்சு எப்படிப்பட்ட ஒருத்தரங்க இருக்கணும்னா ஃபஸ்ட் அண்ட் ஃபெல்மோஸ்ட் அவர் வந்து இன்ஃப்ளூயன்ஷியலாக இருக்கணும், கான்டாக்ட்ஸ் நல்லா ரீச்சபிளாக இருக்கிறவங்களா இருக்கணும். இப்போ ரெண்டாவது, நம்ம எந்த பிரச்சனையோட ஒரு டானில் இருக்கிறோன்னா இந்த மேகதாது இஷ்யூ வந்து எவ்வளோ பெருசாக பேசிகிட்டு இருக்கோன்னு பார்க்குறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என் பேரே ஒரு இடத்துல ஒரு டிபேட்டில் ஒருத்தர் சொன்னார், என்ன மாதிரி ஒருத்தர் அங்கே அனுப்புகிறாங்கன்னு வச்சுப்போம், தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்ப்பா, பேசுவார்ப்பா, இவர் ஏன்ப்பா போடலன்னு ஒருத்தர் ரொம்ப சந்தோஷமாக அக்கறையை என்னை பற்றி கேட்டார். நான் கேட்குறேன், நான் போனேன்னா கர்நாடகா கேபினெட்லேருந்து ஒரு 2 அமைச்சருங்க வராங்க, அவங்க போயிட்டு கர்நாடகாவிலேருந்து அது ஒரு நேஷ்னலிஸ்ட் பார்ட்டி ரூல் பண்ணுற ஒரு ஸ்டேட், அவங்க போய் ஒருத்தரை பார்க்குறாங்கன்னா என்னால் இவங்களையும் அவங்களையும் ஆக்சஸ் பண்ண முடியுமா, இல்லை எங்கள் தமிழ்நாட்டு சிஎம் கொடுத்த லெட்டர் வச்சுட்டு நிற்க முடியுமா? ஆன் த அதர் ஹேண்ட் ஜஸ்ட் இமேஜின், இப்படிப்பட்ட ஒருத்தர் கான்டாக்ட் வெல் எஸ்டாப்ளிஷ்டாக இருக்கக்கூடிய ஒருத்தர், ஒரு லேர்னட் மேன், ஹி இஸ் அ சார்ட்டட் அக்கௌண்டன்ட், அவ்வளோ பெரிய ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனியோட குரூப்போட ஒரு சிஇஓ. ஸோ அவரோட கான்டாக்ட் பேஸ் எப்படி இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு மேபி அவரால் வந்து கர்நாடகா மினிஸ்டர்ஸோடய பேச முடியும். இப்போ இந்த கர்நாடகாவில் வரக்கூடிய இந்த மேகதாது இஷ்யூக்கு நிறைய தீர்வு இருக்குது. நம்ம ஹோசூர் பக்கத்துலேயே அந்த டேம் கட்டுறதுக்கே ஒரு வயபிள் சொல்யூஷன் ஒன்று இருக்குது. ரீசெண்டாக நான் அது கூட படித்தேன். அதை கட்டும்போது என்ன ஆகும்னா, அந்த ஹைடல் பவர் ஸ்டேஷன் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துடும். தமிழ்நாடு வில் ஆப்ரேட் தட் ஹைடல் பவர் ஸ்டேஷன். தமிழ்நாடும் தண்ணி திறந்துக்கலாம், கர்நாடகாவும் தண்ணி திறந்துக்கலாம். கர்நாடகாவுக்கு எதுக்கு தேவை? குடிக்க தேவை. பெங்களூருக்கு அந்த நீடு அதை பார்த்துக்கும். தமிழ்நாட்டோட விவசாயத்துக்கு பார்த்துக்கும். டேம் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கும். ஸோ தமிழ்நாட்டோட தண்ணி வந்து உள்ளே வந்துடும். இங்கே நம்ம வந்து அட் த டிஸ்போசல் ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கும். அது இப்படி ஒரு தீர்வு இருக்குது அந்த ராசிக்கல் அப்படின்ற ஒரு இடத்து பக்கத்தில். ஸோ இது போல் ஒரு சொல்யூஷனை வந்து அங்கே ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கும் வின் சிச்சுவேஷனாக, கர்நாடகா நீங்கள் பெங்களூர் தண்ணி தானே கேட்குறீங்க, பண்ணிக்கலாம், தமிழ்நாடும் சேஃபாக இருக்கும், கரண்ட்டும் வந்துடும். இப்போ என்ன மெரிட்னா கரண்ட்டு தமிழ்நாட்டுக்கு வந்துடும். இது மாதிரி ஒரு ப்ரப்போஸ்டு சிச்சுவேஷன் இருக்குன்னா இதை கொண்டு போய் பேசி, we know how politics works, the messenger is more important than the message. அப்போ அந்த மெசேஞ்சர் எப்படி இருக்கணுன்றது முதல் கேள்வி. ஸோ நீங்களே பாருங்கள், நாங்கள் எந்த ஒரு நெப்போ கிட்டையும் கொண்டு வந்து வைக்கலை. நல்லா கேட்டுக்கோங்க, எந்த ஒரு நெப்போ கிட்டையும் கொண்டு வந்து வைக்கலை. ரெண்டாவது, ஒரு மெரிட்டோரியஸான ஒருத்தர் அந்த வேலைக்கு கரெக்டாக இருப்பார்னு வைக்கிறோம். மூணாவது, ஒரு டிஸ்கிரிஷனரி போஸ்ட், அவங்க அப்படி டிசிஷன் எடுக்க போகிறவங்களாம் கிடையாது, ஒரு கனெக்டிங் பாயிண்ட்டாக இருக்க போகிறோம். இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்லை, இது நீங்கள் சொல்கிறது எல்லாமே வந்துட்டு கேட்குறப்ப கரெக்டான ஒரு பாயிண்ட் அப்படின்னு தோணுது. பட் அங்கே அந்த மாதிரி பர்சன் யாருமே தமிழகத்தில் இல்லையா அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட் கேள்வி. கர்நாடகத்திலேருந்து தான் ஒருத்தர் எடுத்துகிட்டு வரணுமா அப்படிங்கிறது தான். மேபி வந்துட்டு அங்கேயுமே இன்ஃப்ளூயன்ஸ்லாக இருக்கிற ஆள் வந்து தமிழகத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அவங்க கேட்குற கேள்வி என்னென்னா, ஏன் தமிழகத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு அந்த அந்த விஷயத்தை நீங்கள் வந்து கொடுக்கல அப்படிங்கிறதா ஃபஸ்ட்டு பாயிண்ட். அந்த புள்ளியில் தான் எல்லாரும் இணைகிறாங்க. தமிழ்நாட்டில் ஒருத்தர் இருக்கும்போது கர்நாடகத்துலேருந்து எதுக்குப்பா நியமிக்கணும் அப்படின்னு. அதுக்கு இவர் சொல்லியிருக்கிறாரு சீரியர் அவர்கள், அவர் வந்து கர்நாடகம் கிடையாது, பேஸ் வந்து ஆந்திரா, எனிவேஸ் அவர் வந்து தமிழகத்தை சேர்ந்தவர் கிடையாது அப்படிங்கிறது தான். தமிழ்நாட்டில் அப்படி ஒரு இன்ஃப்ளூயன்ஸான ஆள் இல்லவே இல்லையா? இந்த போஸ்ட் எப்படி ஒர்க் ஆகும்னா, இது வந்து அட் த ட்ரஸ்ட், சிஎம் உடைய ட்ரஸ்ட், அது த ப்ளஷர் ஆஃப் த அப்பாயிண்ட்ரி அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இப்போ எப்படி இருக்குன்னா வந்து இவருடைய கருத்துக்களை அங்கே கொண்டு போய் சேர்க்கும்போது இவருக்கான ட்ரஸ்டடான ஒரு பர்சனாக இருக்க முடியும். நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னேன்னா, இப்போது நம்ம ஊரில் நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. ஆனால் சில கீ பொசிஷன்ஸில் வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒருத்தரை கொண்டு வந்து, ஒரு டிஜிபியாக இருக்கட்டும், ஒரு கேபினெட் அமைச்சராக, கேபினெட் செக்ரட்டரியாக இருக்கட்டும் கொண்டு வந்து வைப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அவங்க வந்து வேறு ஸ்டேட் ஆஃபீஸராக இருப்பாங்க. என்ன கேள்வினா, தமிழகத்தில் ஒரு தமிழ் பேசும் ஐஏஎஸ் இல்லையா? என்ன லாஜிக்கு? நான் சொல்ல போகிற வேலையை செய்ய போகிற ஆள் அவருக்கு எனக்கு யார் வந்து நல்லா புரிதல் இருக்குமோ, யார் கூட எனக்கு நல்ல ரேப்போ இருக்குமோ, எனக்கு யார் மேலே 100% ட்ரஸ்ட் இருக்குமோ அவங்கள நான் எதுக்கு அப்பாயிண்ட் பண்ணணும்? இவர் டைம் டெஸ்டட் ஃப்ரெண்டு. அதுக்கு நான் விளக்கம் சொல்லணுமா? ஒரு கிரைசிஸான ஒரு சிச்சுவேஷனில் அவ்வளோ பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஃப்ரெண்டுக்காக பார்த்து, அது முக்கியமாக எது முக்கியமான ஃப்ரெண்டு தான் முக்கியம்னு சூஸ் பண்ண ஒருத்தர் இருக்கார்ல, இவரை விட ஒரு ட்ரஸ்டட் ஃப்ரெண்டு யாராக இருக்க முடியும் அந்த இடத்துக்குன்னு எனக்கே பர்சனலாக தெரியல. யாராக இருந்தாங்கன்னா சொல்லுங்கள். இப்போ இந்த இடத்துல நான் எடுத்து கேட்கணும் மாதிரி தான் எனக்கும் 1000 கேள்வி வருது. தமிழகத்தில் ஒரு அமைச்சர், முன்னாள் அமைச்சர், அவர் மேலே ஒரு இடி கேஸ் வருது, அரெஸ்ட் பண்ணும்போது வண்டியில் படுத்து கூட கை கால் வச்சு அழுதாரு. அவர் தம்பி ஏன் போய் கேரளாவில் ஒளிஞ்சார்? தமிழகத்தில் ஒளி இடமா இல்லை? கேள்வி கரெக்டுங்களா? தமிழகத்தில் எவ்வளோ ஒளி இடம் இருக்குது, ஏன் போய் கேரளாவில் ஒளிஞ்சிங்க? தமிழகத்தில் எவ்வளவோ நல்ல இடங்கள் இருக்குது, ஏன் துபாய்க்கு போகிறீங்க நீங்கள் வெக்கேஷனுக்கு? ஏன் துபாயில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை போய் பார்க்குறீங்க? ஏன் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஸ்வீடன் போகிறீங்க? தமிழகத்தில் தான் எல்லாமே இருக்கே. இது ஒருத்தருடைய ட்ரஸ்ட் பேஸ் பண்ண விஷயம், அவருடைய இஷ்டம். பாயிண்ட் என்னன்னா, அவரை முதல்வராக தேர்ந்தெடுத்திருக்க மக்கள். யூ ஆர் ரைட். ஸோ அது வந்து நீங்கள் சொல்கிறது எல்லாமே ரைட். ஒரு பொசிஷனில் வந்து நமக்கு கம்ஃபர்ட்டாக நம்பிக்கையான ஆட்களை அந்த இடத்துல உட்கார வைக்கிறதுங்கிறது ரொம்ப கரெக்ட். ஆனால் இவர் போகிறது வந்து ஒரு அரசு பிரதிநிதியாக போகிறாரு. இவர் பிஸ்னஸ் பண்ணுறது வந்து கர்நாடகாவில் பிஸ்னஸ் பண்ணுறாரு, அங்கே பெரிய ப்ரொடியூசர் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அவர் வந்து எப்படி வந்து கர்நாடகத்துக்கு ஃபேவராக இல்லாமல் ஒரு விஷயத்த பண்ணுவார்? அதுதான் அந்த வேலையோட விஷயமே. இப்போ அவர் வந்து அவருக்கு ஒரு டிஸ்கிரிஷன் இருந்ததுன்னா இந்த பிரச்சனை வரலாம்.
நான் என்ன கேட்குறேன், அங்கே டிஸ்கிரிஷனே கிடையாது, சிஎம்மோட தானே கால். இப்போ தமிழ்நாட்டுக்காரர் தானே சிஎம், இப்போ கர்நாடகா அந்த லாபியும் நடக்காதுங்கிற எந்த உத்தரவாதம் நடக்காது. நான் ஆன் த அதர் ஹேண்ட் நான் இப்படி சொல்கிறேன், இப்போ இவருக்கு இந்த அங்கீகாரம் கொடுத்துருக்கிறது தமிழ்நாடு. இப்போ இவர் யாருக்கு ஃபேவராக ஒர்க் பண்ணுவார்? அவரோட ஃப்ரெண்டுக்கும், அவருக்கு எந்த ஸ்டேட்டோட ரெப்ரஸன்டேட்டிவாக இருக்காரோ அவங்களுக்கும். இப்போ இவர் யாருக்காக பேசுவார்னு நான் கேட்குறேன். நான் என்ன கேட்குறேன், சிஎம் ஒரு லெட்டர் கொடுத்து அனுப்புகிறாரு, இவர் ஒரு அரசு தூதுவர் மாதிரி கன்சிடர் பண்ணுங்க. இப்போ அவரால் ரீச் பண்ணக்கூடிய இடம் தான் மேட்டர்ஸ். லெட்டரில் இருக்க மேட்ரு சிஎம் எழுதுனது தான், அது மாறாது. ஸோ எண்ட் ஆஃப் தி டே இது வந்து ஒரு டிஸ்கிரிஷனரி போஸ்ட். அது சிஎம் உடைய விம்சன் ஃபேன்சிஸ் அவர் தான் முடிவெடுக்க போகிறது. அவர் அந்த லெட்டர் அவருது, அவர் லெட்டரை கொண்டு போகிற ஒரு பிரதிநிதி, அவருக்கு அதுதான் பவர். அந்த ரெகக்னிஷனை புரியாமல் நான் தான் கேட்குறேன், திரும்ப கேட்குறேனே, தமிழ்நாட்டுக்குள்ளே இல்லாத இடமா, நீங்கள் குடும்பத்துக்குள்ளே போடாத போஸ்டிங்கா நாங்கள் கேட்குறோமா? நாங்கள் கேட்குறோம், அது மெரிட்டில் இல்லைன்னு கேட்குறோம். ஆனால் இது நான் ஒரு மெரிட்டாக தான் பார்க்குறேன். அப்போ இது அவர் டைம் டெஸ்டட் ஃப்ரெண்டுன்றது தான் அந்த மெரிட்னு. ஓகே, இது வந்துட்டு ஒரு பிக் மூவ் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் எடுத்துக்கலாமா? ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து முன்னாள் சிட்டி கமிஷனரை ஒரு முக்கியமான பொறுப்பில் வந்து உட்கார வச்சப்பையும் வந்துட்டு வெளியில் என்ன பேசினாங்கன்னா ஒரு பிக் மூவ், இதுக்கு பின்னாடி ஒரு பிளே இருக்குது அப்படின்னாங்க. அப்போ இதையும் அப்படி தான் நாங்கள் எடுத்துக்கணும். ஆமாம், இங்கே நாங்கள் பண்ணுற எல்லாத்துலேயுமே வந்து ஒரு காரணத்தோடு தான் பண்ணுறாரு. நான் பண்ணக்கூடிய ஒரு சின்ன விஷயத்த ஒன்று பார்த்தா கூட அதுக்கு பின்னாடி வந்து ஒரு அர்த்தம் இருக்குது, ஒரு லாங் ஸ்டாண்டிங் விஷயம் ஒன்று இருக்குன்னு போது ஆப்வியஸ்லி இதுக்குள்ளே இருக்கும். ஏன்னா நான் சொல்கிறது வந்து என்னுடைய ஹைட்டுக்கு நான் தெரிஞ்ச விஷயத்த சொல்கிறேன். தேர் குட் ஈவன் பி எ மச் பெட்டர் காஸ். அது என்ன தெரியாது. எண்ட் ஆஃப் த டே இது அவரோட உரிமை, அதுக்குள்ளே கேள்வி கேட்குற உரிமையே உங்களுக்குலாம் கிடையாது. அப்புறம் எப்படிங்க வரீங்க? அப்படி பதிலுக்கு உங்களை நாங்கள் கேள்வி கேட்டோம்னா உடனே அதுக்கும் சேர்ந்து கல்யாண வீட்டில் ஒப்பா வைப்பீங்களான்னு கேட்குறேன். அடுத்ததாக வந்து இன்னொரு விமர்சனம் நான் வரிசையாக சொல்கிறேன் அப்படின்னா, இது ரெண்டு தான் இப்போ பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்காக இது உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து மாணவர்களுக்கான ஐடி கார்டு வந்து கொடுக்கப்படும், அந்த ஐடி கார்டில் எல்லா விவரங்களும் இருக்கும், குறிப்பாக ஜாதி விவரமும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த ஜாதி சான்றிதழ் வாங்குறதுல இருக்கிற சில பிரச்சனைகளை களைவதற்காக இது எடுக்கப்பட்ட முடிவுங்கிற மாதிரி அவர் பேசினது இருந்தது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அதுக்கு மறுப்பும் தெரிவிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்க முடியாது. அது இருக்காது, அதை பற்றி நாங்கள் ஆலோசிச்சுட்டு இருக்கிறோம்லாம் சொல்கிறாரு. பட் முன்கூட்டியே அவர் சொல்லும் பொழுது அதை யோசிச்சுருக்க வேண்டாமா? இல்லை, ஆக்சுவலி அது என்னால் அதை புரிஞ்சிக்க முடிஞ்சு. முதல்ல பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு ஸ்லிப் ஆஃப் டங்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. அது என்னென்னா வந்து அது ஒரு டீப் டேட்டா அவர் சொல்ல வந்தார். அவர் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ரெவென்யூ, பள்ளி கல்வித்துறைக்கு அமைச்சர் வந்து எங்கள் அண்ணன் ராஜ்மோகன் அண்ணன். இப்போ பள்ளி கல்வித்துறைக்கு ஒரு ஐடி கார்டு வந்து ரெவென்யூ மினிஸ்டர் கொடுக்க மாட்டார். ஆன் த அதர் ஹேண்ட் இந்த ரெவென்யூ மினிஸ்ட்ரியிலேருந்து தான் வந்து இப்போ நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் எழுதும்போது ஓபிசின்னு ஒரு சர்டிஃபிகேட் வாங்குவோம். அந்த ஓபிசி சர்டிஃபிகேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஜாதி சான்றிதழ் கிடையாது, அது வருமான சான்றிதழ். ஆனால் அதுலேயும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்னு வரும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ வந்து உன்னோட பிசி சர்டிஃபிகேட் இல்லை எம்பிசி சர்டிஃபிகேட் கொடுப்பான்னு சொல்லி, ஆண்டு வருமானம் குடும்பத்துக்கு இவ்வளோ கம்மியாக இருக்குன்னு சொல்லி, அது ஓபிசி ரிசர்வேஷன், அதர் பேக்வர்ட் கிளாஸ் வந்து ரெவன்யூ பேஸ்டாக கொடுப்பாங்க. இப்போ இந்த சர்டிஃபிகேட் அலையும் போது ஒரு எக்ஸாம் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் எழுதிட்டு மெயின்ஸ் கேப்பில் அந்த ஷார்ட் டைமில் போய் அல்லாடுவோம். இப்போ இன்னார் வந்து இந்த கம்யூனிட்டியில் தான் வராங்கன்ற தெரிஞ்சா, நான் கம்யூனிட்டி மென்ஷன் பண்ணுறது ஜாதி இல்லை, அந்த ரெவன்யூ கம்யூனிட்டி, அது வந்து ஒரு எனேபிள்டாக அந்த ஸ்கூல் ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்கறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். இப்படி தான் ஸ்கூல்லேருந்தே டீச்சர்ஸே வந்து கம்யூனிட்டிஸ் கேட்டுக்கிறது. வேறு என்ன காரணமாக இருக்க முடியும்? ஸ்கூலுக்குள்ளே ரிசர்வேஷன் கிடையாது. ஸோ அந்த குழந்தைக்கு கொடுக்குற அந்த ஒரு ஏதோ ஒரு ஸ்காலர்ஷிப்பாக இருக்கட்டும், ஒரு ப்ரைஸாக இருக்கட்டும், அதுக்காக இது பயன்படும் அப்படின்றதான் லாஜிக். ஸோ அதை அந்த டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து ஐடி கார்டில் போடுறதுன்னா, ஐடி கார்டில் இவர் இந்த ஜாதி அப்படி போடலாம், இல்லை அது இல்லை தமிழ்நாடு. அது ஆப்வியஸ்லி அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினச்சி அவர் ஓகே நம்ம ஊரில் அதெல்லாம் பேசவே மாட்டாங்களே நினச்சி பேசியிருப்பார். மேபி அவர் இவங்களோட தப்பாக நினச்சிட்டார், இவங்க இப்படி தான் தரம் தாழ்ந்து இறங்கி போய் கேட்பாங்கன்னு அவர் கவனிக்கல. மேபி அது சித்தரிச்சிட்டீங்கன்னு நான் மீடியா தவறலாம் இல்லை, பிளான் பண்ணி நீங்கள் வந்து நரேஷன் பில்ட் பண்ணிட்டீங்கன்ற நான் அந்த இடத்த சத்தியமாக யாராவது ஒருத்தர் தமிழ்நாட்டில் நான் ஹானஸ்ட்டாக கேட்குறேன், 3 கோடி ஓட்டு வாங்குற ஒரு தலைவராகவே இருக்கட்டும் ஃப்யூச்சரில், அவரால் இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? தமிழ்நாட்டுக்குள்ளே சொல்லுவாரா? அப்போ எப்படி ஒரு சீசன்ட்டு 40-50 வருஷம் பாலிட்டிஷியன் அந்த வார்த்தையை சொல்லுவார்? ஸோ ஆப்வியஸ்லி அவர் சார் நீங்கள் இதுதான் மீன் பண்ணுறீங்களான்னு கேட்கணும். மாட்டிச்சரா ஒரு வார்த்தை அதை போட்டு ட்ரோல் பண்ணுவோம், ட்ரெண்ட் பண்ணுவோன்னா இதுதான் அரசியல். உங்களுக்கு உங்கள் நிலைமை எனக்கு நல்லா தெரியுது. இப்போ கதறி நீங்கள் கல்யாண வீட்டில் கதறதும் கதறி ஜென்சி மீட்டிங் நடத்துறதுலையுமே எனக்கு புரியுது, திஸ் இஸ் வாட் யூ ஆர். பட் அதுக்காக இதை தான் பண்ணுவீங்கன்னா ஓகே, நாங்கள் தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். நாங்கள் அந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் என் கேள்வி இதுதான், இப்போ அந்த இடத்துல அந்த ரெவன்யூ சர்டிஃபிகேட்டாக இருந்தால், இந்த டேட்டாலாம் இருந்தாலும் அதை நம்ம வந்து அந்த டேட்டா ட்ரிவன் ஐடி கார்டாக இருந்தால் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமே. இப்போது அவங்க ஃபஸ்ட்டு ஃபேஸ் எதுக்குன்றாங்க, 10th to 12th கொண்டு வராங்க. எதுக்கு? ஒய் 10th and 12th, ஏன் 9th and 11th இல்லை? ஏன்னா 10th முடிச்சு அவங்க இன்னொரு ஸ்கூலுக்கு போகிற வாய்ப்பு இருக்குது, இல்லை டிப்ளமோக்கோ ஐஐடிக்கோ போகிற வாய்ப்பு இருக்குது, +2 முடித்த பையன் காலேஜுக்கு போகிற வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த இடத்துல ரிசர்வேஷன் இருக்குது. இப்போ இது எல்லாமே அந்த ஐடி கார்டில் எனேபிள்டாக இருந்ததுன்னா அது ஒரு ஸ்மார்ட் கார்டு இல்லையா? ஒரு ஸ்டூடெண்டான ஸ்மார்ட் கார்டாக பிஹேவ் பண்ணாதா? ஸோ இதை கொண்டு வர ஒரு ஸ்கீம், ஒரு விஷனரி, ஒரு ஆம்பிஷியஸ் ஸ்கீம் கொண்டு வரோம்.
அதை குழந்தைங்கிட்டேருந்து கரெக்டான இடத்துல ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம். இது வந்து ஒரு பெரிய அலக்கழிப்பை. இப்போ நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இந்த சிட்டிசன் சார்ட்டர் மாதிரி அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சர்வீசஸும் உங்கள் வீடு தேடி வரணும். இது அது போல் ஒன்று உங்கள் பள்ளி தேடி வருது. பள்ளி குழந்தைக்காக அந்த சர்டிஃபிகேட்டை தேடுறதுக்கு உங்கள் அம்மா அப்பா அலைய தேவையில்லைன்றது இந்த இடத்துல சர்க்கிள் ஆகுது. இதில் ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு கியான்னு கற்றுனா எனக்கு நான் சொல்கிறேன் வி ஆர் என்ஜாயிங். நல்லா கற்றுங்க, ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா 2 நாள் கழிச்சு மக்களுக்கு அது புரிஞ்சிடும். நீங்கள் எண்ட் ஆஃப் த டே இதை கொண்டு 31 வரைக்கும் ட்ராரி பண்ண முடியாது. 2 நாள் வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பதில் சொல்லிடுவோம். 2 நாள் நீங்கள் கத்திருப்பீங்க, சந்தோஷமாக இருக்குது, கற்றுங்கன்ற இன்பமாக இருக்குது ஐயா. அடுத்ததாக வந்து ஆக்சுவலி இன்னைக்கு மின்துறையோட அந்த வெள்ளை அறிக்கை பற்றி தான் பேசணும்னு நினைக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி நீங்களே ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருங்க. நம்ம ஏன் இவ்வளோ நாள் கழிச்சு இதை பற்றி பேசுகிறோம் அப்படிங்கிறத வந்து உங்ககிட்டயே நான் வந்துட்டு கேட்கணும்னு நினைக்கிறேன். இல்லை, நாம் வந்து எனக்கு இந்த வெள்ளை அறிக்கையை பொறுத்து மட்டும் அதில் வந்து நிறைய டேட்டா கிளாரிட்டி கொடுத்துருக்காங்க அமைச்சர்கள். அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த டேட்டாவை பற்றி பேசணும்னு சொன்னாலே கண்ணு கலங்குது எதிரில் இருக்கவங்களுக்கு. நான் எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னா வந்து என்னென்னலாம் இதுக்கு முட்டு கொடுக்குறாங்க, இதுக்கு என்னென்னலாம் வந்து திருச்சி பேசி வராங்க, அது எல்லாத்தையும் க்ளீனாக உடச்சி ஒரு பதில் சொல்லுவோம் அப்படின்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நானும் காத்திருக்கேன். ஒருத்தர் அந்த பக்கமே வரலை. ஒரே ஒருத்தர் ஏர்போர்ட்டில் போகிற அவசரத்தில் வந்து இது என்னங்க ஒரு மாதிரி தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அவர் என்ன தப்பு என்ன பிரச்சனை இறங்கும்னு சொல்லலை. அப்போ இந்த வெள்ளை அறிக்கை அவங்களுக்கு ஒரு பெரிய பதட்டத்தை ஏற்படுத்தி இருக்குது அப்படின்னு நல்லா புரிஞ்சிக்க முடியுது. ஐ வாஸ் வெயிட்டிங், யாராவது ஒருத்தர் பண்ணுறாங்களா. நானும் அவங்க பேஜஸ் எடுத்து பார்க்குறேன். கடைசி வரைக்கும் ஜென்சி மீட்டப்பில் காமெடி ஸ்கிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அவங்களுக்கு இது தெரியல போல, புரியல போல. ஜென்சி இல்லை, அவங்களுடைய வைபுக்கு அவங்க பண்ணிட்டு இருப்பாங்களா. அதாவது முதல்ல இந்த ஜென்சிக்கு ஒரு விளக்கம் கொடுத்துட்றேன். ஜென்சின்றது ஒரு மைண்ட் செட்டுங்க. இந்த 2000க்கு அப்புறம் பிறந்த 2026 வரைக்கும் இருக்கக்கூடாது. அந்த 25 வயசுக்கு உட்பட்ட பசங்க மட்டும் கிடையாது. இந்த தேர்தல் 2026 தேர்தலில் மாற்றி ஓட்டு போட்டாங்கல்ல, அவங்க எல்லாருமே ஜென்சி. அந்த சேஞ்சுன்ற மைண்ட் செட் இருக்கிறாங்க பாருங்க, அவங்க எல்லாம் ஜென்சி. வயசு 22 தான் ஆகுது, ஆனால் கொத்தடிமை மாதிரி யோசிப்போம்னா அவன் ஜென்சி கிடையாது. அந்த வித்தியாசத்தை முதல்ல புரிஞ்சுக்கங்க. ஒரு சேஞ்சுன்ற மைண்ட் செட் இருக்கிற ஒருத்தன் 55 வயசு ஆனாலும் ஹீ இஸ் எ யூத். ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். அவர் ஜென்சி இல்லைங்க. நான் கொத்தூஸ், நான் 200 ஊபீஸ் அப்படின்னு ஒருத்தன் பெருமையாக சொல்கிறான். வயசு 22ன்னா அவன் கொத்தடிமை தான். அவன் ஜென்சி கிடையாது, அவன் பூமர். ஸோ அந்த ஜென்சி வந்து இவங்க நடத்துகிற ஜென்சியே கிடையாது. ஏன்னா நாங்கள் பார்த்தங்க களத்தில் பிரச்சாரத்தில் பார்க்குறோம், ஒரு 60 வயசு அங்கிள் வந்து கையை பிடிச்சிக்கிட்டு சந்தோஷப்படுறாரு. ஒரு 50 வயசு அம்மா வந்து கையை பிடிச்சி சந்தோஷப்படுறாங்க. ஒரு 5 வயசு குழந்தையும் கையை பிடிச்சி சந்தோஷப்பட்டு குதிக்குது. இவங்க எல்லாரும் அந்த ப்ரோ சேஞ்ச். ஸோ தேர் ஆல் ப்ரோ சேஞ்ச்னா அவங்க தான் ஜென்சி. தேர் த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். அவ்வளோதான் ஜென்சினா. நீ வந்து நான் கொத்தடிமையாக தான் இருக்க விருப்பப்பட்டுன்னா நான் ஜென்சிலாம் வச்சுக்க மாட்டேன். நீ நடத்துகிற மீட் ஜென்சி மீட்டே கிடையாது. இதில் அடுத்ததான் இந்த வெள்ளை அறிக்கைக்குள்ளே தான் மறுபடியும் நான் வரணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் வந்து அவங்களுடைய அந்த டேட்டா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் வந்து இன்னும் டீப் டவுனாக இருந்தது அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது. அதில் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருந்தது. டெக்னிக்கலாக வந்து நிறையா விஷயங்கள் இருந்தது. அதை வந்து டீகோட் பண்ணி நிஜமாலே வந்து ஊழல் நடந்திருக்கா இல்லையா, அண்ட் ஆல்சோ எதை நோக்கி நம்ம நகர்ந்துட்டு இருக்கிறோம், இப்போ நம்மளுக்கு தேவை வந்துட்டு மின்வெட்டை சமாளிக்கணும். இதை வந்து இவங்க பண்ணுவாங்களா, இதுக்கு தான் வந்துட்டு அந்த வெள்ளை அறிக்கையை உட்காந்து எல்லாரும் பார்த்தோம். இது நடக்குமா, அதை தான் அவங்க பண்ண போகிறாங்களா அப்படின்னு. பட் நிறைய டேட்டா இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நம்ம டக்குன்னு நம்மளுக்கு தோன்றது என்னென்னா, வருவாய் வந்துட்டு அந்த மின்துறைக்கு குறிப்பாக இருந்திருக்கு, கடந்த 5 வருடங்களில் இருந்திருக்குங்கிறத பார்க்க முடியுது. ஆனால் எங்கே இந்த லாஸ் ஏற்பட்டது? இந்த கிட்டத்தட்ட வந்து 2 லட்சம் கோடி கடன் வந்துட்டு மின்துறை, இந்த பொது நிறுவனமான மின்துறைக்கு வந்துட்டு இந்த இவ்வளோ கடன் ஆகிறதுக்கு என்ன காரணம்? ரெவன்யூ இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் லாஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா அவ்வளோ டீட்டெயில்டாக இருந்தது அந்த அனாலிசிஸ். உட்காந்து ஃபுல்லாக படித்தா மட்டும்தான் முடியும். ஸோ அங்கேருந்து நான் தொடங்கணும்னு நினைக்கிறேன். நைஸ். ஆக்சுவலி நல்ல பாயிண்ட் டு ஸ்டார்ட் வித். ஆக்சுவலி நீங்கள் சொன்னது உண்மை. நம்ம வந்து எப்பயுமே வந்து ஒரு எந்த ஒரு தொழிலாக இருக்கட்டும், நம்ம எப்படி அதோட லாப நஷ்டத்தை பார்ப்போம்னா, ஒரு பொருளை இன்ன ரூபாய்க்கு வாங்குகிறோம், அதை இத்தனை ரூபாய்க்கு விற்கிறோம். 2 ரூபாய்க்கு வாங்கின பொருளை 3 ரூபாய்க்கு விற்றனா ஒரு பொருளுக்கு 1 ரூபா லாபம். இவ்வளவு தான், ரொம்ப சிம்பிள். அதை வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி போர்டில் எப்படி சொல்கிறாங்கன்னா ஏசிஎஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏசிஎஸ்னால் த ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் சப்ளை. ஒரு யூனிட் கரண்ட்டை வாங்கி மக்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு விலை இருக்குது. அதை மக்கள் கொடுத்துட்டு நம்ம சும்மா கொடுக்கல, ஒரு வாங்குகிறோம், 1 ரூபா வாங்குகிறோம். அதை ஏஆர்ஆர்னு சொல்கிறாங்க, ஆவரேஜ் ரெவன்யூ ரைஸ்டு. இப்போ இது ரெண்டுத்துக்கும் உள்ளே இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா, இது தமிழகத்தில் பாசிட்டிவாக இருக்குது. ஒரு யூனிட்டுக்கு 0.4 பைசா ஒரு யூனிட் தமிழக அரசு வாங்கி வித்தா ஆன் அன் ஆவரேஜ் 4 பைசா லாபம். ப்ராஃபிட். ஆனால் இந்த 5 வருஷத்தில் எப்படி இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எங்கே கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2021 டேட்டாவையும் 2025-6 டேட்டாவையும் நம்ம கம்பேர் பண்ணோம்னா, 2021 கம்பேர் பண்ணும்போது 25-26ல் 70,000 கோடி ரூபா ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ 56,000 சொச்ச கோடி ரூபா வருமானம் வந்திருக்கு 2021. 25-26ல் 1,23,000 கோடி ரூபா ரெவன்யூ வந்திருக்கு.
ஆனா கடனும் அந்த டைம்ல தான் 70,000 கோடி ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் முதல்ல போய் பேசும். எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தீங்கன்னா அப்போ 76,000 கோடி சம்திங். அது இப்போ 1,24,000 கோடி சம்திங்காக இருக்குது 2020, 21, 25, 26. ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் 50,000 கோடி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போது 20,000 கோடி வருமானம் அதிகம் செலவை விட. அப்போ என்ன இருக்கணும், எண்ட் ஆஃப் த டே நம்மளுடைய நெட் ப்ராஃபிட் 20,000 கோடியாக இருந்திருக்கணும் சற்றொப்ப. ஆனால் லாஸு 87,000 கோடி. இப்போ இதை என்ன சொல்கிறாங்கன்னா டேட்டாவில் இந்த 25, 26 தான் தமிழகத்தோட மின்துறை உச்சக்கட்ட ரெவன்யூ, உச்சக்கட்ட எக்ஸ்பெண்டிச்சர், உச்சக்கட்ட லாஸ். எப்படி இது 3 ஒரே நேரத்தில் நடக்க முடியும்? ஏன்னா டிபார்ட்மெண்ட் ப்ராஃபிட்டில் இருக்குன்னு நான் ப்ரூஃப் சொல்லிட்டேன். 0.04 பைஸ் வந்து ஒரு யூனிட் வாங்கி விற்கும் போது லாபம். அப்போ எப்படி லாஸ் ஆக முடியும்? இங்கே தான் கேள்வி என்னென்னா மிஸ்மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மிஸ்மேனேஜ்மெண்ட்டும் சும்மா போகிற போக்கில் கை தவறி பண்ணுறதில்ல. பாலிசி வைஸ் லேப்ஸ் ஸ்ட்ரக்சுரலான ஒரு ஸ்கேம். பாலிசி வைஸே நஷ்டம் ஏற்படுத்தணுன்ற காரணத்தோட நஷ்டம் ஏற்படுத்தியிருக்காங்க. அதை ஸ்ட்ரக்சுரலாக பண்ணியிருக்கிறாங்க, கட்டமைப்பாக பண்ணியிருக்கிறாங்க. இப்படி பண்ணால் மட்டும்தான் இவ்வளோ பெரிய கடன் சுமை ஏற்படும். அந்த கடன் சுமை அன்றைக்கி வந்து 1,20,000 30,000 கோடி கடன் இருக்கும்போது எப்படி தான் இதை காப்பாற்ற போகிறோமேன்னு தெரியலையேன்னு கதறினாங்க. இன்றைக்கி கூட்டி கொண்டு வந்து 2,47,000 கோடி கடனில் கொண்டு வந்து வச்சுருக்கிறாங்க. அதே டிஎன்இபியை தொட்ட ஒவ்வொரு இடத்துலையும் தப்பு பண்ணியிருக்கிறாங்க, பிளான்டாக பண்ணியிருக்கிறாங்க. அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா அவர் என்ன சொன்னார் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் சட்டமன்றத்தில், இதே பணியாளர்களை வச்சு தான் நாங்கள் இவ்வளோ நாள் வந்து கரண்ட் கொடுத்தோம், தடையில்லாத மின்சாரம் கொடுத்துருக்குறோம். அப்போ வந்து கம்மியான ஆட்கள் தான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நிறைய பேர் ரிட்டையர் ஆகி போனாங்க, அதுக்கான சமமான ஆட்களை வந்துட்டு உள்ள பணி அமர்த்தினாங்கன்னா அப்படின்னா இல்லை. கிட்டத்தட்ட வந்து 300லேருந்து அந்த ஆவரேஜாக அவ்வளோதான் வந்துட்டு பணி அமர்த்திருக்கிறாங்கன்னு பார்க்க முடியுது. அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு காஸ்ட் கட் ஆகிருக்கும், அவ்வளோ பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்கிறாது. அண்டு ரெவன்யூவும் அதிகமாக இருக்குது. எந்த இடத்துல வந்து அவங்க அந்த அந்த கடன் வந்துட்டு அதிகரிச்சிச்சுன்னு நினைக்கிறீங்க? கொள்முதல் அதிகரிச்சிச்சா? ஒருவேளை சிடி அவர்கள் சொன்னார் அவங்க கொள்முதலில் தான் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணாங்கன்னு சொன்னார். அப்போ அந்த இடத்துல அதிகரிச்சிச்சா? இல்லை, இந்த கொள்முதல் நீங்கள் வரும்போது அதுக்கு முதல்ல சில நம்பர் சொல்கிறேன். தமிழகத்தில் வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 21,300 மெகாவாட் கரண்ட் வந்து தேவைப்படுது பீக் டிமாண்டில். தமிழகத்துக்கு கரண்ட் எங்கெங்கேருந்து நம்ம சோர்ஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3,400லேருந்து 3,500க்கு உள்ள 3,485 மெகாவாட்ஸ் நினைக்கிறேன். தமிழகத்துடைய அரசாங்கத்துடைய மின் உற்பத்திகள் அதுலேருந்து இந்த தெர்மல் ஹைடர்லேருந்துலாம் வாங்குகிறோம். ஸோ அதுக்கு நம்ம வெறும் ஆப்ரேட்டிங் காஸ்ட் மட்டும்தான் நம்மளோட செலவு. ஹார்ட்லி 2 ரூபா அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் ஒரு யூனிட் கரண்ட், அதுக்கு கீழே கூட இருக்கலாம். அப்போ மீதி தேவைப்படுறதுக்கு என்ன பண்ணலாம்னா இன்ட்ராஸ்டேட்டில் முதல்ல தேடுவாங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கெங்கெல்லாம் கரண்ட் இருக்குது பக்கத்தில் வாங்கலான்னு பார்க்கும்போது அதில் ஒரு 4,200 யூனிட் மெகா வாட்ஸ் வாங்குறாங்க. இது 4,200 வாட்ஸ் தான் வாங்குறாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 7,500 யூனிட்டுக்குள்ளே தான் தமிழ்நாட்டுக்குள்ளே வாங்குறாங்க, சொந்தமும் வெளிலேருந்து வாங்குறதும். ஒரு 13,600 யூனிட்டு கிட்ட 13,500 மெகாவாட்லேருந்து வெளியிலேருந்து யூனியன் கவர்மெண்ட் கிட்ட இருந்து வெளியிலேருந்து வாங்குறோம். அப்போ நம்மளோட மொத்த கன்சப்ஷன் கிட்டத்தட்ட 21,400 மெகாவாட். இதில் என்னென்னா இந்த 13,500 மெகாவாட் இருக்குது பாருங்கள், வெளியிலேருந்து வாங்கக்கூடிய நம்மளுடைய அளவு, இது மொத்த அவைலபிள் லிமிட்டே 14,500 யூனிட் மெகாவாட் தான். 14,500 மெகாவாட் தான் மொத்த அவைலபிள் ஃபார் கன்சம்ஷன். அப்போ அதில் வி ஆர் ஆல்மோஸ்ட் கன்சியூமிங் 13,600 மெகாவாட். சற்றப்போ ஒரு 800லேருந்து 900 யூனிட் தான் இன்னும் நமக்கு அந்த பஃபரே இருக்குது. இப்போ இந்த ஒரு வருஷத்தில் புதுசாக கம்பெனி வருது, திமுகனா வராது, இப்போ வரும். புதுசாக கம்பெனி வருது, புதுசாக கடைங்க வருது, புதுசாக 2 பேர் ஏசி வாங்குறான் வீட்டுக்கு. இப்போ இதெல்லாம் சேர்ந்து என்ன ஆகும், பவர் கன்சம்ஷன் அதிகமாகும். அப்போ அந்த 14,500 மார்க்கை உடச்சோன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாடு கரண்ட்டு சர்ப்ளஸ்லேருந்து கரண்ட் டெஃபிசிட் மாநிலமாக மாறி இருக்கும். வாங்கவே முடியாது. எங்கே போய் வாங்குறது, கரண்ட் இல்லையே மார்க்கெட்டில். அப்போ அந்த நிலைமைக்கு போயிருந்ததுன்னா 2006 to 2011 ஞாபகம் இருக்குங்களா, மின்வெட்டு அந்த இடத்துக்கு போயிருப்போம். ஸோ இவங்க பண்ணி வச்ச ஒரு டிபார்ட்மெண்ட்லேயும் பார்க்குறதுனால சொல்கிறேன், ஒவ்வொன்றுமே வி ஆர் சிட்டிங் ஆன் அ டிக்கிங் பாம். ஒரு டைம் பாம் வச்சுட்டு போய்க்கிறாங்க. ஒன்னொன்று லாஸ். இன்னைக்கு சொல்லி இப்படியே விட்டோம்னா 4 மாதத்தில் லாஸ், இப்படியே விட்டோம்னா 1 வருஷத்தில் ஜப்தி, இப்படியே விட்டோம்னா 2 வருஷத்தில் 5 நோட்டீஸ் கொடுக்குற அளவில் இருக்குது ஒரு டிபார்ட்மெண்ட். அப்படி இந்த இடத்துல வந்து ப்ரொக்யூர்மெண்ட் வச்சுருக்காங்க இல்லைங்களா. இந்த ப்ரொக்யூர்மெண்ட்டுக்குள்ளே ஒரு பெரிய சதி இருக்குது. அந்த சதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூனிட் கரண்ட்டை ஒரு விண்ட் மில் கரண்ட்னா ஒரு 2 ரூபா அந்த மாதிரி யூனிட் வாங்க, சோலார் கரண்ட்னா வந்து 6 ரூபா யூனிட்டுக்கு வாங்குறாங்க. அதே மாதிரி வெளியிலேருந்து வாங்குற யூனிட் கன்சம்ஷனுக்குல 5 ரூபா 40 காசு, 5 ரூபா 55 காசு, இதுதான் ஆவரேஜாக இருக்கும். ஆனால் இந்த வெளியிலேருந்து அந்த 13,500 யூனிட் வாங்குறாங்க பாருங்களா, அங்கே ஒரு பெரிய ஸ்கேம் ஒன்று நடந்திருக்கு. இதில் என்ன பிரச்சனை, இந்த ஸ்கேம் எல்லாம் ஸ்கேம்னு சொல்லி ப்ரூவ் பண்ணவே முடியாது. அந்த ஆர்கனைஸ்டு தான் நான் ஸ்ட்ரக்சரல் ஸ்கேம், பாலிசி ஸ்கேம்னு சொல்கிறேன். அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ ஷார்ட் டேர்ம்
பர்ச்சேஸ் ப்ரொக்யூர்மெண்ட் அக்ரிமெண்ட் ஒன்று இருக்கும், மிட் அண்ட் லாங் டேர்ம் ப்ரொக்யூர்மெண்ட் அக்ரிமெண்ட் ஒன்று இருக்கும். இந்த மிட் அண்ட் லாங் டேர்ம் ப்ரொக்யூர்மெண்ட் அக்ரிமெண்ட் எப்படி இருக்கும்னா, பா எனக்கு எப்போ கரண்ட் தேவையோ உங்கள்கிட்ட வந்து வாங்கிக்குவோம்ப்பா, இவ்வளோ யூனிட் எனக்கு தேவைப்படும்பா, இந்த யூனிட்டுக்கு 5 ரூபா போட்டுக்கோ, யூனிட்டுக்கு 6 ரூபா போட்டுக்கோ, 7 ரூபா போட்டுக்கோன்னா ஒரு லாங் டேர்ம் அக்ரிமெண்ட் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான்? எனக்கு லாங் டேர்மாக ஒரு பிஸ்னஸ் வருது, லாங் டேர்ம் மார்க்கெட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட் ரேட்டு மாதிரி தான், இந்த கோல்டு வாங்குற மாதிரி, புல்லியன்ஸ் வாங்குற மாதிரி, இதுதான் ரேட். 5 ரூபாலேருந்து 7 ரூபாய்க்குள்ளே இருக்கும்னு சொல்லி அக்ரிமெண்ட் போட்டுரும். எனக்கு 2028 வரைக்கும் இந்த மாதிரி கொடுத்துரு அப்படின்னு சொன்னோம்னா அந்த ரேட் வில் பி ஃபிக்ஸ்ட். மிடில் போட்டோம்னா கொஞ்சம் ரேட்டு கூட இருக்கும், ஏன்னா அந்த ஃப்ளக்சுவேஷன் அதிகமாக இருக்கும். ஷார்ட் டேர்மில் போகிறது எப்படி இருக்குன்னா இன்ட்ரா பேங்க் கிரெடிட் மாதிரி, கந்து வட்டி மாதிரி. ரொம்ப எளிமையாக சொன்னால், காலையில் கடைக்கு போகும்போது வெறும் கையோட போகிறது, என்கிட்ட காசு இல்லை ஒரு 5000 ரூபா கந்து வட்டி கொடு, அவன் 500 ரூபாய் பிடிச்சிக்கிட்டு 4500 கந்து வட்டி கொடுப்பான். சாயந்தரம் வியாபாரம் பண்ணிவிட்டு 6000 ரூபா சம்பாதிச்சிட்டு 1000 ரூபா பேக்கெட்டில் போட்டு நீ 5000 ரூபா கொடுத்துட்டு போகணும். கைக்கு கை ஒரு நாளைக்கு அவன் 500 ரூபா சம்பாதிப்பான். ஏன்னா அது இன்ட்ரா பேங்க் ரேட். கந்து வட்டி கணக்கு வட்டி எவ்வளோ அதிகமாக இருக்கும். இதே நீ ஒரு 30 வருஷம் டேர்முக்கு ஒரு ஹோம் லோன் வாங்கினீங்கன்னா வட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும், கண்ணுக்கே தெரியாமல் போயிட்டு இருக்கும் இன்ட்ரெஸ்ட். இதுதான் லாங் டேர்முக்கு ஷார்ட் டேர்முக்குள்ள பிரச்சனை. இவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்காங்க, பிளான்டாக ஷார்ட் டேர்மில் பீக்கில் வாங்கியிருக்காங்க. பீக் கன்சம்ஷன் இன்னைக்கு அடிக்கும்னு சொல்லிட்டு உடனே போய் வாங்குறது. எவ்வளோ? 5 ரூபா 40 பைசா ஆவரேஜ் கன்சம்ஷன் ரேட்டு வாங்குற ரேட்லேருந்து 21 ரூபா வரைக்கும் வாங்கியிருக்கிறாங்க ஒரு யூனிட் கரண்ட்டை. 5 ரூபா எங்கே இருக்குது, 21 ரூபா எங்கே இருக்குது. இதில் இருக்க ஸ்கேம் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு தனியார்கிட்ட போய் டீல் பேசுறது. டீல் பேசும்போது என்ன சொல்கிறது, நான் 21 ரூபா வரைக்கும் பிட்டிங் தரேன். யார் அப்போ கிட்ட காசு? 21 ரூபா பிட்டிங் வை, நான் பில்லை அப்ரூவ் பண்ணுறேன். 15 ரூபா நீ எடுத்துக்கோ, 6 ரூபா எனக்கு கொடுத்துருன்னு சொன்னால் யாருக்கு தெரியும்? ஹூ வில் நோ? ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு 3 ரூபா 4 ரூபா தானே ஒரு யூனிட்டு. அவனுக்கு என்ன போச்சு? நான் 3-4 ரூபாய்க்கு இப்போ உற்பத்தி பண்ணுறேன் சார், நீங்கள் 6 ரூபாய்க்கு வாங்கணும், வாங்கிக்கங்க சார், எனக்கு ஒன்றும் லாபம் இல்லை, நான் 2 ரூபா எடுத்துகிட்டு போகிறேன்ற அவங்ககிட்ட போயிட்டு ஏன்டா நீ 6 ரூபாய்க்கு தர, நான் வாங்குறேன்டா 21 ரூபாய்க்கு ராசா, வட்டி வரி பணம் தானே என்கிட்ட இருக்குது, நீ 21 ரூபா போட்டுக்க, உனக்கு எக்ஸ்ட்ரா 4 ரூபா லாபம் எடுத்துக்க, அண்ணனுக்கு 10 ரூபா கொடுத்துட்றான்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க? இப்படி ஸ்ட்ரக்சரலாக பண்ணியிருக்கிறாங்கன்னு எனக்கு புரியுது. ஏன் குருவி மொழிக்கு இப்படி புரியுது. ஏன் இப்போ 5 ரூபாய்க்கு கிடைக்கிற ஒரு யூனிட் கரண்ட்டை 21 ரூபாய்க்கு வாங்கணும்? இதுதான் முதல் ஸ்கேம். இதுக்கு முதல் அடி தாவேக்கா வந்தனே கொடுத்தது. ஒன்னே கமெண்ட்ல வந்துருப்பா, இன்னத்துக்கு ஒருத்தர் அடிச்சிருப்பா கமெண்ட்ல, நீங்க என்ன கிழிச்சிங்க வந்த முதல்ல அந்த ஷார்ட் டேர்ம் அக்ரிமெண்ட் கிழிச்சிட்டோம். அவங்க கேட்கறதுக்கான கேள்வியை நானும் வச்சிருக்கேன். சரி, நீங்க வந்துட்டு டெக்னிக்கலா சில விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த ஒரு விஷயத்துல இவ்வளோ அடிச்சிருக்காங்க. இப்போ என்ன கேள்வினா, நம்மளோட ஆவரேஜ்ல இது ஒரு ஃபேக்டர் மட்டும். இந்த அமௌண்ட்டுக்கு வாங்கி கொடுக்குறோன்றது ஆவரேஜ் தான் நம்ம சொல்கிறது. திடுப்புன்னு நடுவில் ஒரு 1000 மெகாவாட்டு 2000 மெகாவாட்டு இந்த மாதிரி எக்ஸசிவ் அமௌண்ட்டுக்கு வாங்கினீங்கன்னா அது லாஸ் தானே. அந்த லாஸ் எங்கே போய் பேர் ஆகும்னா நம்ம மேலே பேர் ஆகும். இது ஒரு டைப் ஆஃப் லாஸஸ். இதே மாதிரி வேறு சில டைப் ஆஃப் லாஸஸ் இருக்குது. அது நீங்கள் வரும்போது நான் சொல்ல நினச்சேன். ஒரு ப்ரொக்யூர்மெண்ட்டில் ஒரு 17 லட்ச ரூபாய்க்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் கிடைக்கும். அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஒரு 14 லட்ச ரூபாய்க்கு நம்ம ப்ரொக்யூர் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு 44,000 டிரான்ஸ்ஃபார்மர் ப்ரொக்யூர் பண்ணுவோம். என்னாச்சு? இது ஒரு டைப் ஆஃப் ஸ்கேம். இது ஒரு லாஸ். இது என்னன்னா செலவுன்னு நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ 44,000 டிரான்ஸ்ஃபார்மருக்கு 14 லட்ச ரூபான்னு போட்டால் ஒரு அமௌண்ட் வரும். நான் மேக்ஸில் வீக்கு அந்த அமௌண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. கரெக்டாக செலவு பண்ணியிருக்க வேண்டிய அமௌண்ட் அதே 44,000 டிரான்ஸ்ஃபார்மருக்கு 7 லட்ச ரூபான்ற அமௌண்ட். அப்போது ஏதோ ஒரு அமௌண்ட்டோட டபுள் நீங்கள் செலவு பண்ணியிருக்கீங்க. இப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் வேர் த எக்ஸசிவ் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் ஹேப்பனிங். ஆக வேண்டிய செலவோட டபுள் செலவு, ஆக வேண்டிய செலவோட 4 மடங்கு செலவுக்கு கரண்ட் வாங்கினா அப்போ இந்த காசு எங்கே போகும்? இங்கே தான் லாஸ் ஆகும். திரும்பவும் வருமானத்தை விட செலவு அதிகமாக இல்லையே, லாஸ் எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, வருமானம் அப்படியே இருக்குது, செலவு அப்படியே இருக்குது. ஆனால் இந்த வருமானத்துக்கும் செலவுக்கும் தாண்டி ஆப்ரேட்டிங் எக்ஸ்பெண்டிச்சர்னு ஒன்று வரும். ஒரு கம்பெனி ரன் பண்ணோன்னா, இந்த மாதிரி ஒரு பொருள் வாங்கிட்டேன், விற்றுட்டேன், முடிஞ்சிச்சா? முடியலையே, கடைக்கு வாடகை கொடுக்கணும், மாத சம்பளம் கொடுக்கணும், இந்த வேலைலாம் இருக்கும் இல்லையா? அப்போ அங்கே ஒரு லூப் போய் அங்கே ஒரு ஸ்கேம் பண்ணுவோம். என்ன ஸ்கேம் பண்ணுவோம்? கம்பெனிக்கு லேபரை ஃபுல்லாக எடுக்காத, நம்ம சம்பளம் கொடுக்க வேணாம், என்ன பண்ணலாம், கான்ட்ராக்டில் ஆளை கூட்டணுவா. ஒரு கம்பெனிக்காரனை கூப்பிட்டு, கம்பெனிக்காரன் யாராக இருப்பான் நமக்கு நல்லா தெரியும், அவனை கூப்பிட்டு ஒரு 2000 பேர் கொண்டு வந்து வேலைக்கு போடு. சரிங்க சார், இது நார்மல் சம்பளம் எவ்வளோப்பா? 20,000 ரூபா. ஆள் கிடைக்கலன்னு சொல்லிட்டு நாங்கள் காஸ்ட் கட்டிங் சொல்லிட்டு உனக்கு 18,000 ரூபா கொடுத்துறேன். கவர்மெண்ட்டில் சார் 2,000 மிச்சம் பண்ண சார் அப்படின்னு சொல்லிடுது. இங்கே என்ன பண்ணுறது, இந்த 18,000 ரூபா 6,000 ரூபா 8,000 ரூபா அந்த கான்ட்ராக்ட்காரை எடுத்துக்கிறது. மீதி 10,000 சம்பளத்துக்கு அந்த எலிஜிபிளாக இருக்கக்கூடியவங்க கீழ் மட்டத்தில் வேலை செய்யறது. அதுவும் போலங்க. அதில் அடுத்த பிரச்சனை, கடந்த 6 மாசமா அதையும் கொடுக்கல. ஆனால் கவர்மெண்ட்லேருந்து இந்த கான்ட்ராக்டர்ஸ்க்கு காசு போயிடுது. அந்த கான்ட்ராக்டர்ஸ் கிட்ட இருந்து அந்த கான்ட்ராக்ட் லேபருக்கு காசு போல, பேரோலா வந்துட்டு பணம் இருக்கு, போயிடுச்சு, கொடுத்தாச்சு, மாசம் மாசம் கவர்மெண்ட் கொடுத்துடுது. அவங்க கவர்மெண்ட் காசு வரல. அந்த ஏழைக்கு என்ன தெரியும்? இந்த காலத்தில் வேலை செய்யறதுக்கு வேலை செய்ய தெரியும். குர்ராவும் பேலன்ஸ் ஷீட்டை பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்க முடியும்?
இது ஒரு ஸ்கேமு. இப்போ இந்த ஸ்கேமுக்கெல்லாம் தாவேக்கா என்ன பண்ணியிருக்கு நீங்கள் கேட்க போறீங்க, நானே சொல்லிடுவேன். இல்ல அடுத்தது அதுதான். இப்போ அந்த ஸ்கேம் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு கேள்வி வைப்பாங்க. இப்போ எல்லாம் ஓகேப்பா, இப்போ வந்துட்டு ப்ரொடக்ஷன்ல எந்த பிரச்சனையும் இல்ல அப்படிங்கிறது தான் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொன்னாரு. இது தேவையான மின்சாரம் நம்ம கிட்ட இருக்கு அப்படிங்கிறத சொன்னாரு. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இருக்கும்போது தடையில்லா மின்சாரம் வந்துச்சுல்ல, மே 4 வரைக்கும் மின்சாரம் வந்துச்சுல்ல, அதுக்கப்புறம் ஏன் வந்து மின்தடை வந்துருது? அப்ப அப்ப அந்த இடத்துல நீங்க என்ன பண்ண போறீங்க? அந்த இடத்துல தான் இங்க வந்து பிரச்சனை ஆரம்பிக்குது. அவங்க இப்ப நீங்க ஓகே இதெல்லாம் ஓகே, இப்ப இவ்ளோ முறைகேடு நடந்திருக்கு, இவ்ளோ ஊழல் நடந்திருக்கு, அத நீங்க சரி செய்யுங்க. ஆனா மக்களுக்கு தடையில்லா மின்சாரம் போய் சேரணும்ல அப்படின்ற ஒரு கேள்வி வைப்பாங்கல்ல. முதல் விஷயம், இந்த மாதிரி பீக் ப்ரொக்யூர்மெண்ட், கரண்ட் வந்து டிமாண்டில் இருக்கும்போது அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அதை ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கணும். நம்ம என்ன பண்ணியிருக்கோம், தரம் தாழ்ந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் போட்டு வச்சுருக்கிறோம். 9 மாசமா அதை மெயின்டெனன்ஸ் பண்ணாமல் வச்சுருக்கிறோம். அதே மே 4க்கு அப்புறம் தான் அது பிரச்சனை. நான் வரேன் ஒன்றொன்னா உங்களுக்கு வரேன், எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறேன். தரம் இல்லாத பொருள், அதை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு ஆளே இல்லை, அதை மெயின்டெனன்ஸ் பண்ணலை. ரெண்டாவது, அதை பார்க்கறதுக்கு தேவையான லேபர் இல்லை. 65,000 போஸ்ட் வேக்கண்ட்டாக இருக்குது. இந்த அடுத்த 5 வருஷத்தில் இன்னொரு 16,000 சொச்சம் போஸ்ட் வேக்கண்ட் ஆக போகுது. இப்படியே விட்டோம்னா, திமுக இருந்திருந்ததுன்னா 2030 வாக்கில் ஒரு 82,000 பேர் வேகன்சி இருந்திருக்கும் அந்த போஸ்ட்டுக்கு. இந்த வேகன்சி ஏன் வச்சிருப்பாங்கன்னு நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். கண்டிப்பாக வச்சிருப்பாங்க, அதுலேயும் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா 5 வருஷத்துக்கு சேர்த்து வெறும் 343 பேர் தான் வேலைக்கு எடுத்திருக்காங்க. 9,136 பேர் வேலையை விட்டு ரிட்டையர் ஆகி போயிருக்காங்க. வெறும் 340 பேர் வேலைக்கு எடுத்திருக்காங்க. சம்பளம் கொடுக்கறதுக்கு வக்கு இல்லை, ஆனால் கான்ட்ராக்டரில் சம்பளம் கொடுப்பாங்க. ஸோ இப்படிலாம் பண்ணி வச்சுருந்த போது இப்போ லைன்மேன் கேங்மேன் வந்து ப்ராப்பராக இல்லை, பத்தலை. இப்போ இவங்களை கான்ட்ராக்ட் லேபர்ஸ் யார் கான்ட்ராக்டர் கீழே வேலை செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடியே சொன்னல சோவாக இருப்பாங்கன்னு. இப்போ அவங்க இவங்களுக்கு முடக்கடி போடுறது வேலை செய்யாதுன்றது. இப்போ வேலை செய்ய விடாமல் பண்ணுறது ஒரு பக்கம், இவங்களுடைய ப்ரெஷரில் இந்த அப்பாவிங்க போய் கரண்ட் வேறு கட் பண்ணுறது இன்னொரு பக்கம். ஒரு லோடு எக்ஸ்ட்ரா போகுதுன்னா அந்த இடத்துல கட் பண்ணி விடுறது, இல்லை இந்த இடத்துல ஒரு ஷார்ட் ஆச்சுன்னா அதை கண்டுக்காமல் விடுறது 4 மணி நேரத்துக்கு 5 மணி நேரத்துக்கு. இப்படி பண்ணால் என்ன ஆகும், கெட்ட பேர் அரசாங்கத்துக்கு வரும்னு நினப்பு. இப்போ முதல்ல நாங்கள் என்ன பண்ணுறோம், 15,000 பேருக்கு வேலை கொடுக்க போகிறோம். 15,000 பேர் எம்ப்ளாய்மெண்ட் போடுறோம். ஒரு 5,000 பேருக்கு இவங்க வந்து வேலைக்கு எடுத்து வச்சிருக்கிறாங்க. வேலை அப்பாயின்மெண்ட் எல்லாம் ரெடி, ஆனால் கால் லெட்டர் இல்லை. ஏன், அந்த 5,000 பேருக்கு சம்பளம் கொடுக்க தமிழ்நாடு அரசுக்கிட்ட காசு இல்லையா? 5,000 பேரும் கேங்மேன், கீழே வேலை செய்கிற லைன்மேன், அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க காசு இல்லாமல் 5,000 பேர் எடுத்து உரமா வச்சிருக்காங்க. 5,000 பேர் ஆல்ரெடி அப்பாயிண்ட் பண்ணியாச்சு, தேர் செலக்டட், பட் வேலைக்கு கூப்பிடல. இப்போ வேலைக்கு பிறகு என்ன பண்ணுவாங்க, அவங்க கேங்மேனா யாரோ ஒரு கான்ட்ராக்டருக்கு வேலை செஞ்சு தான் இருப்பாங்க, அவங்க வீட்டில் இருப்பாங்க. அவருக்கு நியாயமாக வர வேண்டிய அரசாங்க சம்பளத்துலேருந்து எவனோ ஒருத்தன் கட்டிங் எடுத்து இவருக்கு போய்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் வேலைக்கு ஆள் இல்லை, வேலை செய்கிறவங்க அட் த விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸ் ஆஃப் த கான்ட்ராக்டர்ஸ். அந்த கான்ட்ராக்ட் யாருக்கு கொடுத்துருப்பாங்கன்னு தெரியும். ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாத டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பீக் லோடு வரும்போது தாங்கலை. இது எல்லாம் நடக்க தான் பவர் கட் ஆகுது. அதுக்கு என்ன பண்ணியிருக்கோம், பவர் கட்டுக்கு என்ன பண்ணியிருக்கிறோம், எங்கெங்கெல்லாம் வந்து அவுட்டேஜ் ஆகுது, அதாவது பவர் கட் ஆகுதுன்னு ஒரு போடு, ஒரு ஆன்லைனில் ஒரு மானிட்டரிங்கை போட்டுன்னே குறைய ஆரம்பிச்சிச்சு பவர் கட்டு. நீங்கள் சொல்லுங்கள், ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் இருந்ததுக்கும் ஜூன் 3rd வீக் ஒரே மாதிரி இருக்கா? எங்கே இப்போ சொல்லுங்கள், எங்கேருந்து ஆள் வந்தது, எங்கேருந்து கரண்ட் வந்தது? ரெண்டே விஷயம். ஒன்று, இந்த மாதிரி உள்ளாட்சி பிரதிநிதிகள் வேலை செஞ்சீங்கன்னா தூக்கி அடிச்சிருவோன்னு இன்ஃபர்மேஷன் போயிடுச்சு. 2, இவங்க எல்லாருக்கும் நமக்கு வேலை கொடுக்க போதுற அந்த அரசாங்கம்னு போடா உன்னை நம்பி ஏன்டா அந்த தப்பு செய்யணும்னு சொல்லி நிப்பாட்டாங்க. இப்போ நார்மலாக வரக்கூடிய அவுட்டேஜ் மட்டும் வருது, அதையும் அரெஸ்ட் பண்ணுறோம். சூன் தேர் வில் நாட் பி எனி அவுட்டேஜஸ். இதுதான் கமிட்மெண்ட். ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணீங்கிறத கேட்கறதுக்கு முன்னாடி இன்னும் சில கேள்விகள் இருக்கு. இப்போ இதே மாதிரி தான் வந்துட்டு செந்தில் பாலாஜி அவர்களும் சொன்னார். அதிமுக ஆட்சி என்ன சொன்னார் அப்படின்னா, கிட்டத்தட்ட 2 லட்சம் டன் கோடி வந்து நிலக்கரி காணா போச்சு அப்படின்னு. அது ஒரு பரபரப்பான ஒரு விஷயமா இருந்தது. அதே மாதிரி அவங்களும் ஆட்சியில் அமர்ந்த அந்த டைமில் வந்துட்டு மின்வெட்டெல்லாம் இருந்துச்சு, அணில் ஓடிச்சு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லியிருந்தாருங்கிறத பார்க்க முடிஞ்சிச்சு. அப்போ எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அந்த ஆட்சிக்கு வந்த அந்த சம்மர் டைமில் இந்த பிரச்சனை இருக்குமா? அண்ட் செகண்ட் திங், இப்போ 2 லட்சம் டன் கோடி நிலக்கரி காணாமல் போச்சுன்னு சொன்னார். அது சம்மந்தமாக எல்லாம் பண்ணாங்க. பட் அது அப்படியே கிடப்பில் போடப்பட்டது, அந்த கேஸ் எதுவும் பண்ணலை பெருசாக. இப்போ நீங்கள் சொன்ன இத்தனை குற்றச்சாட்டுகளாக மட்டும்தான் இருக்குது. இதை கையில் எடுத்து யாரெல்லாம் வந்துட்டு அது பண்ணாங்களோ அவங்கள வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட வளையத்துக்குள்ளே கொண்டு வருவீங்களா? அதெல்லாம் பண்ணுவீங்களா? இல்லை, முதல்ல நான் இப்போ ஒரு ஸ்கேம் சொன்னேன் பார்த்தீங்களா உங்களுக்கு, இந்த வருமானத்துக்கு இருக்குது, ஆனால் அது செலவை எப்படி அதிகப்படுத்திக்கிறதுன்னு நீங்கள் இப்போ நான் இந்த ஸ்கேம் சொல்லிட்டேன்ல, இந்த ஸ்கேமை ப்ரூவ் பண்ணுறது ஒரு பிரம்ம பிரயத்தனம், பகீரத பிரயத்தனம் எடுக்கணும். ஏன்னா வாங்கினவன் கொடுத்தவன் எப்படி சொல்லுவான், 21 ரூபாய்க்கு ஏன்பா வாங்கினேன், நீ 15 ரூபா வச்சுட்டு 6 ரூபா கொடுத்தியாப்பா அந்த அமைச்சருக்குன்னு கேட்டான், என்ன சொல்லுவான்? அப்படிலாம் இல்லையே, மே பேக்குனா சாப்னு அவன் போயிடுவான். ஏன்னா கூட்டுக்கலவாணி. இப்போ ஒருத்தன் கம்ப்ளைண்ட் ஆகணும். இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சரலாக ஒரு பாலிசியாக திருடிருக்கான். எப்படி திருடிருக்கான், கரண்ட் நான் வாங்க மாட்டேன், ஷார்ட் டேர்ம் அக்ரிமெண்ட் போட்டுக்கிறேன், லாங் டேர்ம் அக்ரிமெண்ட் போட மாட்டேன். அப்போ நீ ஷார்ட் டேர்மில் இந்த ரேட்டு கொடு, இது நேச்சுரல், இது கரெக்ட் தான், இது இஸ் லீகல். ஏன்னா ஷார்ட் டேர்மோட ரேட் அதிகமாக தானே இருக்கும்.
டிமாண்ட் அதிகமாக இருக்குல்ல மார்க்கெட்டில் அப்படின்னு சொல்கிற மாதிரி இன்னத்தில் ஒரு ப்ரூவ் பண்ண முடியாத ஒரு கிரைம். இந்த ப்ரூவ் பண்ண முடியாத ஸ்கேம்ஸ் எல்லாம் தலைவர்கள் மாறினா மட்டும்தான் நிறுத்தப்படும். அப்பயும் இவங்களை ப்ராசிக்யூட் பண்ணுறது அவ்வளோ பெரிய கஷ்டம். இது இன்றைக்கி நேரத்தில் இல்லை, நம்ம 1969 பார்த்துருக்கோம்ல. கூவத்துக்கு வந்து காசை போட்டோம், எங்கப்பா போச்சு, முதல்ல தின்று விட்டது. 27 சக்கரை மூட்டையில் சக்கரை எறும்பு தின்றுச்சு, சாக்கு கரையான் தின்றுச்சு. ஆனால் 27 சக்கரை மூட்டைங்க உள்ளே வந்தது உண்மைதான். இப்போ இது என்னன்னா, இதுக்கு பேர் தான் விஞ்ஞான ஊழல். உங்களால் இது நடந்தது தெரியும், பட் யூ கேன் நாட் ப்ராசிக்யூட் எனி ஒன். இப்போ இதுக்கு என்னன்னா, இவங்களெல்லாம் தூக்கி அடிச்சு இந்த பவருக்கு வரவிடாம பண்றது ஒரே தீர்வு. நான் சொல்றேன் அவங்களும் அதே மாதிரி தானே. அப்ப இந்த 2 லட்சம் டன் கோடி நிலக்கரி காணா போச்சுன்னு அவங்களால நிரூபிக்க முடியலையா? முடியாது. அது எப்படின்றது ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் சொல்றேன். இந்த கோல் வந்து நம்ம பார்க்குற மாதிரி எல்லாம் ஒரே கோல் கிடையாது. முதல்ல கோலே வந்து 4 தரம் பிரிப்பாங்க. ஆந்த்ரசைட், பிட்டுமினஸ், லிக்னைட், பீட் இப்படி பிரிப்பாங்க. இது ஒன்னொன்றுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோல்குள்ளே இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கார்பன். இப்போ இந்த ஆந்த்ரசைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 97-98% கார்பன் இருக்கும். அந்த கோல் எரியும் போது பார்த்தீங்கன்னா 1 கிலோ ஆந்த்ரசைட் கோலை நீங்கள் எரிச்சிங்கன்னா அதுலேருந்து வரக்கூடிய எனர்ஜி, கிலோ ஜூல்ஸ் ஆஃப் எனர்ஜி ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுலேருந்து வரக்கூடிய அந்த எனர்ஜி தான் அந்த டர்பைனை சுற்றுது, தண்ணியை பாயில் பண்ணி. அந்த அதிக எனர்ஜி வரும்போது நிறைய புகை வருது, நீராவி வருது, ஈஸியாக டர்பைன் சுற்றுது. இதுதான் லாஜிக். இப்போ அதே இடத்துல இந்த கடைசியாக இருக்கக்கூடிய பீட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும், 40-50% தான் அதில் கார்பன் கான்சன்ட்ரேஷனாக இருக்கும். இது நீங்கள் 1 கிலோ போட்டு எரிக்கும்போது ரொம்ப சோகமாக இருக்கும். அதுலேருந்து வரக்கூடிய தண்ணி எனர்ஜி வந்து தண்ணியை சீக்கிரம் பாயில் பண்ணாது, சீக்கிரம் வேப்பர் வராது, பொறுமையாக சுத்தம். கரண்ட் ஜென்ரேஷன் சில நேரம் இல்லாமே இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எங்களுக்கு பிட்டுமினஸ் தான் வேணும், லிக்னைட் தான் வேணும், இல்லை ஆந்த்ரசைட் தான் வேணும்னு பேஸ்ட் அப்பான் த கவர்மெண்ட் பாலிசி நம்ம ஒன்று வாங்குகிறோம். அந்த கோலை வாங்கும்போது நீ 1 லட்சம் கோடி 1 லட்சம் டன்னு ஒரு ஆந்த்ரசைட் சப்ளையர் இருக்கார், அவர்கிட்ட 1 லட்சம் டன்னு வாங்குறேன்னு பில்லை போட்டுரு. இந்த பக்கம் எங்கேருந்தாவது நீ ஒரு 1.5 லட்சம் டன் இல்லை 2 லட்சம் டன்னு பீட் கடைசி தரமாக இருக்கக்கூடிய கோலை வாங்கிட்டு வந்து வச்சுக்கோ. நான் அதை ஆந்த்ரசைட்னு சொல்கிறேன், நான் அதவும் நம்பர் 1 கோல் தரம்னு சொல்லுவேன். அதுக்கு ஒரு ஸ்கேம், அங்கே ஒரு ஆஃபீஸர் ஒரு சைன் போடுவார். போட்டுட்டு இவர் ஒரு 1 லட்சம் கோடி 1 லட்சம் டன்னு ஆந்த்ரசைட் கொடுப்பாரு, இவர் ஒரு 2 லட்சம் டன்னு பீட் கொடுப்பாரு. ரெண்டுத்தையும் போட்டால் கண் பார்வைக்கு கறியில் என்ன வித்தியாசம் தெரியும்? நிலக்கரியில் ஒன்றும் தெரியாது. இப்போ என்ன ஆகும், இந்த ஒரு 2 லட்சம் டன், இது மொத்தமாக ஒரு 5 லட்சம் டன்னு புரிஞ்சுக்கங்களேன். அங்கேருந்து ஒரு 2 வந்து, நீங்கள் வந்து ஒரு 3 வந்ததுன்னு வச்சுக்கோங்க. இந்த 5 லட்சம் டன்னு வந்து அந்த தெர்மல் பவர் ஸ்டேஷனுக்குள்ளே போயிடும். கப்பலில் வந்து இறங்குச்சா? ஆமாம் இறங்குச்சு. லாரியில் ஏற்றுனீங்களா? ஆமாம் ஏற்றணும். பாஸ் போட்டிங்களா? ஆமாம் போட்டோம். குடோனுக்குள்ளே போச்சா? ஆமாம் போட்டோம். எல்லாத்துக்கும் ரெக்கார்டு இருக்கும். இப்போ என்ன லாஜிக்னா, கணக்குப்படி நம்ம 5 லட்சம் டன்னு ஆந்த்ரசைட் வந்திருக்கு. இந்த 5 லட்சம் டன்னை எரிச்சா ஒரு 5000 மெகாவாட் கரண்ட் வரணும்னு புரிஞ்சுக்கோங்க. இப்போ என்ன ஆகுது, அதில் 5ல் 2 பங்கு, கிட்டத்தட்ட 60% தரம் இல்லாத கோல். இப்போ இது எல்லாத்தையும் கொண்டு போய் போட்டு எரிப்பாங்க. 5000 மெகாவாட் வர வேண்டிய இடத்துல 2000 மெகாவாட் வரும். அப்போ என்ன புரிஞ்சிக்கலாம், 2500 மெகாவாட் தான் வந்திருக்கு. அப்போது 2.5 லட்சம் டன்னு தான் இவன் எரிச்சிருக்கிறான், மீதி 2.5 லட்சம் டன் இவன் எரிக்கலைன்னு ரெக்கார்டு சொல்லுது. ஏன்னா எனக்கு என்னென்னா, எப்பா நான் உனக்கு 5 லட்சம் டன்னு கோல் கொடுத்துட்டேன், 5000 மெகாவாட் கரண்ட் வெளில வந்துடணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு நான் உட்காந்துக்குவேன். நீங்கள் நான் வந்து கரண்ட் பார்த்தா 2500 மெகாவாட் வந்துருச்சு, கோல் தீர்ந்து போச்சு சார் நாய் பிஸ்கெட் தீர்ந்து போச்சு சார் அப்படின்னு அங்கே வந்து ஒருத்த குரல் கொடுக்குறான். என்னடா பிஸ்கெட் தீர்ந்து போச்சுன்றான், 5 லட்சம் கோல் கொடுத்தோமே, போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணால் கோலே இல்லை. உடனே நம்ம என்ன சொல்லுவோம், 2 லட்சம் டன்னு கோலை காணோம். அங்கே போய் பார்த்தீங்கன்னா அந்த 5 லட்சம் டன்னையும் எரிச்சு 5 லட்சம் டன் எரிஞ்சதுக்கான புகையும் ஓசோனில் கலந்து 2500 மெகாவாட் தான் உற்பத்தி பண்ணியிருப்போம். இப்போ எரிஞ்சிருச்சு, சாம்பலாக போயிருச்சு. இப்போ அங்கே இடத்துல இங்கே சாம்பலை ஆந்த்ரசைட் என்ன பிட்டுமினஸ் என்ன எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? ப்ரூஃப் பண்ண முடியாது. கோல் உள்ளே வந்து தான் ஆமாம், எரிச்சியா ஆமாம், புகை வந்துச்சா ஆமாம், கரண்ட் வந்துச்சா வரல. இப்போ தேடினீங்கன்னா வந்த கரண்ட்டுக்கும் இருந்த கோலுக்கும் மேட்ச் ஆகலை. உடனே என்ன சொல்லிட்டாரு, 2 லட்சம் டன் கோலை காணும், விஞ்ஞான ஊழல் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னார். அதுதான் அப்படின்னு அவர் அங்கே இருந்தார் தானே, அங்கேருந்து தானே இங்கே வந்தார், அங்கேருந்து சொல்லி கொடுத்துட்டு வந்தார் என்னமோ. அதனால தான் ப்ராசிக்யூட் பண்ணல. இது லிட்டரலி பண்ண முடியாது. இப்போ இது யார் பண்ணால் யாரை சொல்வீங்க? இப்போது நான் என்ன சொல்வேன், இந்த இடத்துல ஒரு ஸ்கேம் நடந்தது, பட்டவர்தனம் ஆகிப்போச்சு. இப்போ இதில் நீங்கள் தேடி போனால் கடைசியாக மாட்ட போகிறது அந்த 2 சப்ளையர். இவன் சொல்லுவான் நான் கொடுத்தது ஆந்த்ரசைட் தான், இவன் சத்தியம் பண்ணுவான். நான் கொடுத்தது ஆந்த்ரசைட் தான், அவன் சத்தியம் பண்ணுவான். யாரை ப்ராசிக்யூட் பண்ணுவீங்க? சட்டம் என்ன சொல்லுது? 100 குற்றவாளி தப்பிக்கலாம், ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. யூ கேனாட் ப்ராசிக்யூட் தேம். இதுதான் விஞ்ஞான ஊழல். இதை சரி பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆட்சியில் உட்காரது தான் ஒரே தீர்வு.
ஓகே. ஆனால் இது ரொம்ப டெக்னிக்கலான ஒரு விஷயமா இருக்கு. இது என்னால் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளிஃபைடாக சொல்லுவேன். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இது வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி தான் நீங்கள் சொன்னீங்க. இது நிறைய பேருக்கு எப்படி வந்து போய் சேருங்கிறது தெரியல. பட் இது போய் சேரணுங்கிறதா என்னோட லைக். என்னோட எய்ம். ஸோ அடுத்ததா இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நீங்கள் வந்து இந்த ஷார்ட் டைமாக வந்துட்டு நம்ம வந்துட்டு கொள்முதல் பண்ணுறதை வந்துட்டு கேன்சல் பண்ணிட்டு லாங் டைமாக நாங்கள் டீல் போட்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அங்கேருந்து நான் தொடங்கணும்னு நினைக்கிறேன். அது எப்படி நம்மளுக்கு லாபகரமாக மாறும் அப்படிங்கிறதுலேருந்து நான் தொடங்கணும்னு நினைக்கிறேன். இல்லை, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அந்த லாங் டேர்ம் ப்ரொக்யூர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸில் போகும்போது நமக்கு வந்து அவனுக்கு ஒரு அஷ்யூர்ட் ரெவன்யூ வருது இல்லைங்களா. ஸோ அவனோட அந்த கன்சம்ஷன் அவன் கொடுக்குற கோட் பண்ணுற ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ நமக்கு வரக்கூடிய அந்த ஏசிஎஸ்ன்னு சொன்னேன் இல்லைங்களா, ஆவரேஜ் காஸ்ட் பெர் சப்ளை, அது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ வந்து ஒரு யூனிட் வந்து 5 ரூபா 6 ரூபாய்க்கு அவன் கொடுக்குறான் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் 5 ரூபா 6 ரூபாய்க்கு அவன் கொடுக்குறான்னா நம்ம அந்த 21 ரூபா 18 ரூபா பீக் ரேட்டுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ நமக்கான செலவு குறையுது. அப்போ முதல்ல அந்த ரேட்டை கட் பண்ணுறோம்ல, இதில் ஃபஸ்ட்டு ஆக்சுவலி இதை பண்ணுவோமான்னு கிடையாது, பண்ணிட்டோம். ஆல்ரெடி ஷார்ட் டேர்ம் அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் கிழிச்சு போட்டாச்சு. இப்போ வெறுமனே மிட் அண்ட் லாங் டேர்ம் அக்ரிமெண்ட்ஸ் மட்டும்தான். எதுக்கு மிட்னா எப்போ பீக் அடிக்கும் தெரியாது. அதுக்கு அதை நம்ம ப்ராப்பராக ஒரு விஷன் தானேங்க. சம்மரில் அதிகமாக இருக்கும், மழை காலத்தில் ஃபேன் கூட போட மாட்டோம், சம்மரில் ஏசி போடுவோம். அப்போ அதுக்கு தேவையான மாதிரி பீக் பண்ணி ஒரு கிளைமேட்டை வெதரை ப்ரிடிக்ட் பண்ணோம்னா இவ்வளோதான். இது ஒன்றும் ராக்கெட் சயின்ஸாக, இது சிம்பிள் சயின்ஸ். அதை பண்ணால் முதல்ல குறைஞ்சிரும். ஸோ முதல்ல அதை பண்ணிட்டோம். மாதம் 215 கோடி ரூபா மிச்சப்படுத்திட்டோம். முதல்ல எடுத்து கஜானா வச்சிட்டோம். இந்த ஷார்ட் டேர்ம் அக்ரிமெண்ட்டை கிழிச்சு போட்டு லாங் டேர்ம் அண்ட் மிட் டேர்ம் அக்ரிமெண்ட் போட்டதில் மாதம் 215 கோடி ரூபா மிச்சம் பண்ணியாட்டு. ஃபஸ்ட்டு தாவேக்கா பண்ண விஷயம். அதை மிச்சம் பண்ணி திருப்பி 2500 கோடி ரூபா மாதம் கட்டிட்டு இருக்கீங்க. இல்லை, அது மாதிரி அது குறைக்க முடியும். அதை குறைக்க முடியும். அது ஒரு 2500 கூட இல்லை, 2500. ஒரு 2500 கோடி ரூபா இந்த ஏசிஎஸ் மைனஸ் ஏஆர்ஆர் லாஸ். இன்னொரு 2500 கோடி ரூபா ஒரு லாஸ் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஒரு 1250 கோடி கொடுக்குறோம். ஸ்டேட் கவர்மெண்ட், இப்போ நான் ஸ்டேட் கவர்மெண்ட்டு கேமராமேன் சார் வந்து ஈபினா நான் சொல்கிறேன், சரி நான் தான்ப்பா அண்ணன், உனக்கு நான் ஜாமீன் கழுத்து போடுறேன், இந்தாப்பா ஒரு 1250 கோடி மாதம் நான் என்னோட பங்களிப்பாக தரேன், வச்சுக்கோ, கொஞ்சம் கடன் இல்லாமல் இந்த கரண்ட்டை கொடுங்க வாங்கி கொடு. அதுக்கு ஸ்டேட்டோட கான்ட்ரிபியூஷனாக இருக்கும். இன்னொரு பக்கம் ஸ்டேட் சப்சிடி கொடுக்கணும். எப்பா மக்கள், ஏன் மக்கள்ப்பா கொஞ்சம் பாவம்ப்பா கொஞ்சம் குறைச்சி கொடுப்பாங்க. அதையும் ஸ்டேட் கவர்மெண்ட் செய்யணும், வெல்ஃபேர் கவர்மெண்ட். இது ஒரு 2500 கோடி கொடுக்குது ஸ்டேட் கவர்மெண்ட், தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட். இதுக்கு மிச்சமாக 2500 கோடி கடன். அப்போ இது கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 5000 கோடி கடன். மாதம் 5000 கோடி வி ஆர் ஷார்ட். அந்த 2500 கோடி கொடுத்து 2500 கோடி மிச்சமாக பத்தலை. அதுதான் வருஷத்துக்கு 30,000 கோடியா அக்யூமுலேட் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. அது ஒரு பக்கம். ஸோ இந்த 215 கோடி மாதிரி இன்னும் பல 215 கோடி பிடிக்க வேண்டியது இருக்குது. அதை பிடிக்க இதெல்லாம் சரிப்படும். ஏன்னா அந்த முதல்ல ஒன்று சொல்லுவோம், ஒரு பாத்திரம் ஓட்ட மேலே தண்ணி ஊற்றிட்டே இருந்தால் என்ன ஆகும். இப்போ சிம்பிளாக சொன்னால் இது வந்து ஃபினான்ஸ் பட்ஜெட்டுக்கு பொருந்தும், இபி பட்ஜெட்டுக்கும் பொருந்தும், நாளைக்கு எந்த ஒரு உங்கள் வீட்டு பட்ஜெட்டு கூட பொருந்தும். ஒரு பக்கம் நீங்கள் சம்பாதிச்சு உள்ளே கொட்டிக்கிட்டே இருக்கீங்க, 4 ஓட்டை, எப்படி அந்த பாத்திரம் நிறையும்? நம்ம பாத்திரம் நிறையணும்னு மேலே இன்னும் நிறைய ஊற்றுனோம்னா என்ன ஆகும்னா பாத்திரம் அப்படி லீக் ஆகிட்டு தான் இருக்கும். அது மேலே நிறைய ஊற்றுறதுன்றது என்ன இருக்குன்னா, மக்கள்கிட்டேருந்து வாங்கக்கூடிய இபி காசோ இல்லை மக்கள் மேலே போடக்கூடிய டேக்ஸோ. அதுக்கு பெஸ்ட் விஷயம் முதல்ல அந்த ஓட்டைகள் அடைக்கிறது. அடைச்சாலே தண்ணி நின்றுடும். ஏன்னா நீங்கள் எவ்வளோ ஊற்றினாலும் இது கீழே போயிடும், அது அடைச்சிங்கன்னா நின்றுடும். ஸோ முதல்ல அந்த லீக்கேஜஸ் அடைக்கணும். இது ஒரு லீக்கேஜ். ரெண்டாவது, இந்த கான்ட்ராக்ட் வழியாக வெளில போகிறது. அந்த கான்ட்ராக்டை தான் கான்ட்ராக்ட் லேபர்ஸ்லாம் ஒழிச்சிட்டு தேவைக்கு எமர்ஜென்சிக்கு மட்டும் கான்ட்ராக்ட் பேக்கப் வச்சுக்கலாம். 5000 பேரை எடுத்து வச்சிருக்கோம், சம்பளம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னால் சம்பளம்லாம் இருக்குது, அந்த 5000 பேர் அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறோம். 15000 பேரை மேற்கொண்டு இந்த ஒரு வருஷத்தில் அப்பாயின்ட் பண்ண போகிறோம். அந்த 15000 பேரில் 12,000 சொச்சம் பேர் வந்து மல்டி ஒர்க்ஸ் பண்ணக்கூடிய கேங்மேன். கேங்மேன்னா என்னென்னா, அவங்க நிறைய வேலை பண்ணுவாங்க. நிறைய வேலை என்னென்ன பண்ணுவாங்கன்னா, லைனில் ஒரு பிரச்சனைனா லைன் மேலே பார்ப்பாங்க. மீட்டர் போய் ரீடிங் எடுக்கணுமா, ரீடிங் எடுத்துருவாங்க. மீட்டர் ஒரு வீட்டில் பொருத்தணுமா, ஸ்மார்ட் மீட்டர் பொருத்துவாங்க. ஒரு இடத்துல ஒரு ப்ராப்ளம், புதுசாக வீட்டுக்கு 3 ஃபேஸ் கனெக்ஷன் எடுக்கணும், இல்லைங்க மேலே ஒரு வீடு கட்டிருக்க எக்ஸ்ட்ரா லைன் வேணும், எல்லாத்தையுமே இவங்க பண்ணுவாங்க. ஓகே, இவங்க நான் வெறுமனே போய் மீட்டர் மட்டும் ரீடிங் எடுத்துகிட்டு வர ஆள்லாம் இல்லை நான் லைனில் பிரச்சனை மட்டும்தான் இருப்பேன், மற்றபடி டிஎன்பி ஆஃபீஸில் உட்காந்து தூங்குவேன். எல்லாருக்கும் செய்யக்கூடிய 12,000 பேர் உள்ளே கொண்டு வரும். இப்போ இந்த மாதிரி 20,000 பேர் இந்த வருஷம் 20,600 பேர் உள்ளே கொண்டு வரும்போது நம்ம கான்ட்ராக்டர்ஸ் கொடுத்து இந்த எச்சான விலை குறைஞ்சிரும். இப்போ இவங்களுக்கு ஜாப் கேரண்டி கிடச்சிரும். ரெண்டாவது, இவங்களோட வாழ்வாதாரமும் ஏறும், கவர்மெண்ட்டுக்கான எக்ஸ்பெண்டிச்சர் குறையும். ரெண்டாவது. மூணாவது, இவங்க பண்ண பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, இருந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 4.5 லட்சம் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது தமிழ்நாட்டில். அதில் 45,000 டிரான்ஸ்ஃபார்மருக்கு மேலே வான் அவுட். 25 வருஷத்துக்கு மேலே அது வேலை செய்யாது. அதுவும் கரண்ட்டு விளையாட முடியுமா? அதில் 45,000 டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் கிட்ட வயசாகி போச்சு. இப்போ அதை அப்படியே தொங்கிட்டு கிடக்கு. அதை மாற்றணுமா முதல்ல சர்வீஸாக பண்ணணும். அதே மாதிரி சப்ஸ்டேஷன் சொல்கிறாங்க இல்லைங்களா, ஒரு 1910 சப்ஸ்டேஷன்ஸ் இருக்குது. அதில் ஒரு 682 சப்ஸ்டேஷன்ஸ் வான் அவுட். இப்போ இந்த சப்ஸ்டேஷன் வான் அவுட் ஆனதை இமீடியட்டாக போர்க்கால அடிப்படையில் ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு ஒரு 8,300 கோடி செலவு பண்ணுறோம்.
இந்த 8300 கோடி பெருசாக தெரியும், ஆனால் இதை செலவு பண்ணல வச்சுக்கோங்களேன், இருள் அடைஞ்சு போகும். சப்ஸ்டேஷன் ஜாம் ஆச்சுன்னா, சர்க்யூட் பிரேக் ஆச்சுன்னா கரண்ட் எங்கேருந்து வரும், எங்கே சேவ் பண்ணிப்பீங்க நீங்கள்? அதுக்குள்ளே ஒரு 1500 மெகா சுற்றிக்கிட்டு இருக்கு, என்ன போகும்? இப்போ நீங்கள் சொல்கிறது எல்லாமே வந்துட்டு ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. அவரே சொல்லியிருந்தாரு எல்லாமே 25 வருஷத்துக்கு மேலே. ஸோ இப்படி போகும்போது அது வந்து பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமா இருக்கணும். இது முதல்ல இருந்தால் கவர்மெண்ட்டு கவனிச்சிருந்துருப்பாங்களே. என்னதான் நீங்கள் ஒரு பக்கம் வந்து எல்லா விஷயத்துலையும் கை வச்சாலும் இப்படி ஒரு விஷயம் வந்தது அப்படின்னா நின்று போச்சு, இருளில் மூழ்கிறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கும் தானே. அதையே அவங்க பண்ணாமல் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு தானே அது ஆபத்து. நாளைக்கு அவங்களோட பீரியடில் கரண்ட் போச்சு, சப்போஸ் அவங்களே வருவாங்கன்னு நினச்சிருந்தாங்கன்னா அதை பண்ணியிருப்பாங்கல்ல. இந்த இடத்துல தான் எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. எனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, இந்த ப்ரைவேட்டைசேஷன் ஒன்று பண்ணுறாங்கல்ல, நீங்கள் இதே வார்த்தையும் கடைசியில் அண்ணன் தொட்டுட்டு தான் போனார், சிடிஆர் அண்ணன். அந்த இடத்துல எனக்கு என்ன டவுட் வருதுன்னா, ஒரு அளவுக்கு மேலே இன்றைக்கி 2 லட்சம் கோடி வந்து டிஎன்இபியோட கடன். அந்த டிஎன்இபியில் 4 கம்பெனிஸ் இருக்குது. ஒன்று டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி, ஒன்று ஜென்ரேஷன் கம்பெனி, ஒன்று வந்து க்ரீன் எனர்ஜி கம்பெனி, இன்னொன்று வந்து டிரான்ஸ்கோன்னு சொல்லக்கூடிய டிஸ்ட்ரிபியூஷன், அதை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி கொடுக்குறது. இந்த 4 கம்பெனியை சேர்ந்து ஒரு 2 லட்சம் கோடி கடன். மேன் பவரும் ஷார்ட்டு. நான் இன்றைக்கி சொல்கிறேன், 65,000 பேர் வேலைக்கு ஆள் இல்லை, காலியாக இருக்குது. இன்னொரு 16,000 பேர் ரிட்டையர் ஆக போகிறாங்க. அப்போ அது ஒரு 80,000 பேருக்கு ஷார்ட்டு. 1,80,000 40,000 பேர் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரென்த், ஒரு சாங்ஷன்டு ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டில் 80,000 90,000 பேர் வேலைக்கு இல்லைன்னா அந்த டிபார்ட்மெண்ட் என்ன ஆகும்? நீங்கள் கேட்குறீங்க டிரான்ஸ்ஃபார்மர் வந்துட்டா என்ன ஆகும், சப்ஸ்டேஷன் எரிஞ்சிட்டா என்ன ஆகும்னு. நான் கேட்குறேன், 1.5 லட்சம் பேரில் 1 லட்சம் பேர் இல்லைன்னா அந்த டிபார்ட்மெண்ட் என்ன ஆகும்? அப்போ இந்த இடத்துல என்னமோ தப்பு. இது எல்லாமே ஒரு ஆர்கனைஸ்டு தப்பாக தான் என் மனசுக்கு படுது. இதை நான் அலிகேஷனாக சொல்ல முடியாது. திரும்ப இது ஒரு விஞ்ஞான ப்ராப்ளம். ஆனால் இந்த இடத்துல என் மனசு என்ன டவுட் படுதுன்னா, என் சந்தேகத்தை எழுப்புறேன், பதில் சொல்லுவாங்களான்னு பார்ப்போம். என் கேள்வி என்னென்னா, இன்றைக்கி 2 லட்சம் கோடி கடன், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கடன் அதிகமாகி ஒரு 5 லட்சம் கோடி கடன் ஆயிடுச்சு. இப்போ என்ன சொல்லுவாங்க, இந்த 5 லட்சம் கோடி கடன் அடைக்கிறது தமிழக அரசுக்கு ரொம்ப வாய்ப்பே இல்லை. நம்ம ஒன்று பண்ணலாம், ஒரு தனியார் இருக்கான், அந்த தனியாருக்கு இந்த டிஎன்இபி அப்படியே கொடுத்துருவோம். அவன் என்ன சொல்கிறான், நான் இந்த 5 லட்சம் கோடி கடனையும் அடைச்சி இதுக்கு மேற்கொண்டு உனக்கு ஒரு 2 லட்சம் கோடி தரேன்றான். அந்த 2 லட்சம் கோடி வாங்கிட்டு வந்து தமிழகத்தோட 10 லட்சம் கோடி கடனில் 2 லட்சம் கோடி அடைச்சிடலாம். அவன் இன்னொரு ப்ராமிஸ் என்ன சாரான், கரண்ட் பில்லில் ₹1 குறைக்கிறேன்றான் ஒரு யூனிட்டுக்கு. இன்றைக்கி நம்ம வாங்குகிற ரேட்லேருந்து ₹1 குறைக்கிறானா, கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தூக்கி தார பார்த்துட்டு கையை தட்டிட்டு போயிடுவாங்க. போயிட்டா என்ன ஆகும், அந்த நல்லவன் பேர் நல்லா தெரியும். அந்த நல்லவன் வந்து எடுத்துகிட்டு வந்து கரண்ட்டை ஃப்ரீ பண்ணிவிடுவான். ஒரு வருஷத்துக்கு ₹1 குறைச்சிருவான், கடனையும் அடைச்சிருவான். நம்ம இப்போ கடன் இல்லை, அடுத்த வருஷம் என்ன பண்ணுவான், அதுக்கு அடுத்த வருஷம் என்ன பண்ணுவான், கொஞ்சம் கொஞ்சமாக யூனிட்டை ₹30 விற்றான்னா நம்ம என்ன பண்ணுவோம், கரண்ட் வேணான்னு உட்காந்துப்போமா, வழி இருக்குமா? இன்றைக்கி நிலைமைக்கே தண்ணியிலேருந்து கேஸ்லேருந்து எல்லாம் வீட்டுக்கு வரப்போகுதுன்னு நிலைமைக்கு வந்துடுச்சு. வேணான்னு சொல்ல முடியுமா? எனக்கு வேணாங்க, நான் சோலார் போட்டு பொழைச்சிக்கிறேங்க, நான் அடுப்பு மூட்டி சாப்பிட்டுக்கிறேங்க, எவ்வளோ பேர் அப்படி சொல்லுவாங்க? ஸோ இது மொத்தமாக ஒரு சொசைட்டியே வந்து ஒரு ப்ரைவேட்டைஸ் ஆகிட்டு இருந்தால் என்ன ஆகும்? அதை நோக்கி இது போச்சோன்ற அச்சம் எனக்கு. அதனால தான் வந்துட்டு ரிட்டையர் ஆகி போனவங்களுக்கு பதிலாக வந்துட்டு எடுக்க வேண்டிய ஆட்களை எடுக்காம இருந்தாங்க. இந்த வருஷம் வரைக்கும் 2025-26 வரைக்கும் 9,208 பேர் வேலை விட்டு போயிருக்காங்க. வெறும் 300 பேர் வேலைக்கு எடுத்தாங்க, 343 பேர். 2000 இயர் 2000ல் அன்னைக்கு சம்பளம் கொடுக்க முடியாமலாம் இல்லை அதான் சொல்கிறேன். 2000ல் தமிழகத்தோட சாங்ஷன் இருந்த ஸ்ட்ரென்த்து 99,500 பேர். சற்றப்போ 1 லட்சம் பேர்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி இருக்க ஸ்ட்ரென்த் என்ன இருக்கும் நீங்களே சொல்லுங்கள். 26 வருஷம் கழிச்சு கேட்குறான்ப்பா, எவ்வளோ பேர் இருப்பாங்க ஒரு கெஸ் பண்ணுங்களேன். அட்லீஸ்ட் டபுள். ஆனால் இருக்கிறது 74,000 பேர். 1 லட்சம் பேர் பார்த்த வேலையை 25 வருஷத்தில் அதை விட பல மடங்கு பெருகின ஒரு சொசைட்டிக்கு 74,000 பேர் எப்படிங்க செய்ய முடியும்? அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, அந்த 74,000 பேர் இவங்க என்ன டார்ச்சர் பண்ணி வேலை வாங்கியிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. ஸோ ஒரு பக்கம் இம்மன்ஸ் ப்ரெஷரு, சம்பளம் கம்மி, வேலை இல்லை, வருமானம் இல்லை. இப்படி வேலை வருமானம் ப்ராப்பராக இல்லாத போது அதையும் சீட்டார் என்ன சொன்னார், பல பேர் ப்ரொமோஷன் இல்லாமல் 18 வருஷம் ஒரே போஸ்ட்டில் வேலை பார்க்குறாங்க, சம்பளம் உயர்வு இல்லாமல். அப்படி வேலை செஞ்சால் அந்த மனுஷன் என்ன வேலை செய்வான்? ஒரு டிபார்ட்மெண்ட் நம்பி வேலைக்கு வரான். அவர் சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. ஒரு டிபார்ட்மெண்ட்டை நம்பி வேலைக்கு சேர்றான், வந்து 18 வருஷம் 20 வருஷமாக பொசிஷன் ட்ரான்ஸ்ஃபர் இல்லை, ப்ரொமோஷன் இல்லை, சம்பள உயர்வு இல்லை, அப்படியே வேலை செய்யறானா அவன் ஒரு மென்டல் ஃபெட்டிக்குள்ளே போவான். அவன் நல்லா வேலை செய்வானா? ப்ரொடக்டிவிட்டி இருக்குமா அவங்ககிட்ட? அப்போ இது எல்லா பிரச்சனையும் சேர்ந்து தான் இதை தூக்கி அதில் போடு, தூக்கி இதில் போடுன்னு போட்டு 2 லட்சம் கோடி கடன் வந்து நிற்குதுன்ற நான். அப்போ இது எல்லாமே ஒரு ஃப்ளா, ஸ்ட்ரக்சுரலான ஃப்ளா, பாலிசியாகவே இதை பண்ணியிருக்கிறாங்க. அதனால தான் இந்த இடத்துக்கு வந்து நிற்கிது. இது ஒரு ஆர்கனைஸ்டு ப்ராப்ளம், க்ரைம்னு சொல்ல முடியல, அதனால ப்ராப்ளம்னு சொல்லுவோம்.
ஓகே. அதுதான். அது வந்துட்டு மேற்கொண்டு இத நிரூபிக்க முடியாத ஒரு காரணம்ங்கிறத சொல்றீங்க. ஏன்னா, இது வெறும் குற்றச்சாட்டா மட்டும் வச்சுட்டு இருக்கீங்க. மேபி உங்களோட விசாரணை வளையத்துக்குள்ள அவங்கள எடுத்துட்டு வருவீங்களா? அப்படிங்கிறது தான் என்னோட விசாரிக்க முடியும். இல்ல எதிர்பார்ப்பா எங்களால இருக்கு. விசாரிக்க முடியும். இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் விசாரிக்க முடியும். கண்டக்டர் ஊழல் விசாரிக்கும். கண்டக்டர் பஸ் கண்டக்டர் நினைச்சு கூடாது. அந்த கடத்தி ஊழல் விசாரிக்க முடியும். இந்த ₹6 யூனிட் கரண்ட் ₹21 வாங்கினது எப்படி நம்ம விசாரிக்க முடியும்? 2.5 லட்சம் கோடி கோல் காணாம போனது எப்படி விசாரிக்க முடியும்? விசாரிச்சுட்டு போய் நீங்க நிப்பீங்க. அந்த இடத்துல ஒரு முட்டு சந்து இருக்கும். புரியுது. ஸோ இது வந்து இது தலைவன் தான். தலைவன் சரியாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு தலைவன் வரும்போது இந்த உண்மையெல்லாம் வெளில வரும். இதுக்கப்புறம் இது சரியாக நடக்கணும். அதுதான் நம்பிக்கையே வேண்டுதல். அது மட்டும்தான் ஒரே வழி. இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் வந்து தமிழ்நாட்டில் வந்து சோலார் பவர் வந்து தமிழக அரசு ப்ரொடக்ஷன் பண்ணல அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அதுக்கான ஏற்பாடுகள் பண்ண போகிறதா அவர் சொல்லியிருக்கிறார். சிட்டிஆர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. லேண்ட்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அதை தாண்டி அதாவது தன்னிறைவு அடைகிறதுக்கு நம்ம சைடுமே வந்து சில ஸ்டெப்ஸ் எடுக்க வேணும். அதுக்கு சில அனல் மின் நிலையங்கள் இருக்குது. அது வந்து கிடப்பில் போடப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் அவர் பேசியிருக்கிறாரு. குறிப்பாக உப்பூர் போன்ற அந்த மின் நிலையங்கள். ஸோ அதுக்கு என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எடுக்க போகிறீங்க? இல்லை, இது இன்னொரு ப்ராப்ளம். இது ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. இது என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே ஒரு ப்ராஜெக்ட் கமிஷன் பண்ணும்போது, அது கமெண்ட்ஸ் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் போது, அது ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், அதுக்கு ஒரு 10,000 கோடி ஒதுக்கீடு பண்ணுவோம். ஒதுக்கீடு பண்ணி என்ன சொல்லுவோம், இப்போ நீங்கள் தேதி 2026 ஜூன் மாதம், நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு 2028க்குள்ளே முடிச்சிருங்க, இதுக்கு நான் ஒரு 10,000 கோடி அலாட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறோம். அது ஒரு அனல் மின் நிலையமாக இருக்கட்டும், குறைஞ்ச ஒரு எஸ்எஸ்ஆர் இருக்கட்டும், ஒரு சப்ஸ்டேஷனாக இருக்கட்டும். இப்போ என்ன பண்ணுவோம், இதை கொண்டு வந்து வச்சு வேலை முடிக்கணும். இப்போ இதுக்கு தேவையான லேண்டு வாங்கணும், அதுக்கு தேவையான உபகரணங்கள் வாங்கணும், மேன் பவர் வச்சு அந்த வேலையை பண்ணி முடிக்கணும். இவ்வளோதான். இப்போ இந்த 10,000 கோடியில் ஒரு 6,000 7,000 கோடியை செலவு பண்ணிடுறது. செலவு பண்ணிவிட்டு அது எப்படி செலவு பண்ணுவாங்கன்னா, அதில் இன்னொரு ட்ரிக் இருக்குது. நான் தான் சொல்கிறேனே, இவங்க ஊழல் பண்ணுறதுக்கு யோசிச்சதில் காவாசி யோசனை இந்தியா வல்லரசாக இருக்கும் போல இருக்குது. ஒரு 100 கிரவுண்ட் இடம் தேவைன்னு வச்சுக்கோங்க, ஒரு 90 கிரவுண்ட் இடம் வாங்குறது, இல்லை ஒரு 80 கிரவுண்டை வாங்குறது, அந்த ஒரு 10 கிரவுண்டு 20 கிரவுண்டு ஷார்ட்டாக வைக்கிறது. இப்போ இதனால் வழி பத்தலை, இடம் பத்தலைன்னு சொல்லி அது ஹோல்டில் நிற்கும். அந்த இடத்துல வேறு ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டிட்டான், நமக்கு ப்ராப்பராக வழி இல்லை, அது ஓப்பன் லேண்டுன்னு விட்டுட்டோம், இல்லை நாங்கள் வந்து இந்த பக்கமாக கட்டிட்டு இப்படி வரலாம்னு நினச்சோம், அது இங்கே முடிச்சுட்டு அங்கே போகிறதுக்குள்ளே இங்கே வழி போயிடுச்சு. இது மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. கேட்டால் ஒன்று திரும்ப ப்ரூவ் பண்ண முடியாது. இட் ஹேப்பன்ஸ் அப்படின்னு நம்ம நினைப்போம். இப்போ இந்த 10 கிரவுண்ட் இடம் இருக்குல்ல, அந்த 10 கிரவுண்ட் இடத்த வேறு ஒருத்தர் வாங்கிக்குவார். இந்த இடத்துல அனல் மின் நிலையம் வருது, இந்த இடத்துல குவார்டர்ஸ் வருதுன்னு கடகடன்னு விலை ஏறிச்சுன்னா, அந்த 10 கிரவுண்ட் இடத்த ஒரு கிரவுண்டு 50,000 ரூபாய்க்கு இருந்த இடத்த 5 லட்ச ரூபாய்க்கு விற்பார். ஸோ இது ஒரு ப்ராஃபிட். அந்த காஸ்ட் அதிகமாகிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இப்போ அதே மாதிரி அந்த உபகரணங்களோட விலை இன்னைக்கு தேதிக்கு ஒரு ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்காங்களா, ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் செட்டுக்கு ஒரு 7 லட்ச ரூபா ஆகுது. வாங்கி பாதியை வாங்காமல் பாதியை விட்டுறது. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த டிரான்ஸ்ஃபார்மரோட விலை 15 லட்சம் 20 லட்சமாக அதுவே வளரும்ல, உயரும்ல இன்ஃப்ளேஷனில், அப்போ போய் வாங்க நிற்கிறது. இப்போ என்ன ஆகும், ஒரு 6,000 கோடி 7,000 கோடி செலவு பண்ணிட்டு பப்பாதி வேலையை செஞ்சுட்டு வச்சுட்டு உட்காந்துக்கிறது. சார் மீதிக்கு பத்தலை சார், விலை ஏறிடுச்சு, உடனே அதை கிடப்பில் போடுறது. கொஞ்சமாக அதை தள்ளி டெட்லைன் தாண்டி போய் 2040 2035 வந்து நிற்பாங்க. அன்னைக்கு அதை பார்த்தீங்கன்னா எவ்வளோ செலவு பண்ணியிருப்போம். ஒரிஜினலாக நம்ம அலாட் பண்ண காசு 10,000 கோடியாக இருக்கும். 2035 அவன் 25,000 கோடி செலவு பண்ணியிருப்பான். இன்னொரு 7,500 கோடி கூட நான் முடிச்சு தரேன்னு உட்காந்துருப்பான். இப்படி கிடப்பில் போட்டு 2010 கரண்ட் இல்லைன்னு சொல்லும்போதே கலைஞர் ஒரு 2 ஹைடல் பவர் ஸ்டேஷனும் ஒரு தெர்மல் பவர் ஸ்டேஷனும் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா ஜெயலலிதா மேடம் வந்து 2012 14 2 தெர்மல் பவர் ஸ்டேஷனும் 16 18லலாம் 12 16 18லலாம் 3-4 ஹைடல் பவர் ஸ்டேஷனும் ப்ரப்போசலில் இருக்குது. எல்லாத்துக்கும் வேலையை முடிச்சு இன்னும் இதுக்கு ஒரு 7,000 கோடி கொடு, இதுக்கு ஒரு 2,000 கோடி கொடு, இதுக்கு ஒரு 500 கோடி கொடுன்னு அங்கங்கே கிடக்கு. இதில் கலைஞர் ப்ரப்போஸ் பண்ணி வச்சிருந்த 2 தெர்மல் பவர் ஸ்டேஷன்லாம் கிட்டத்தட்ட ஸ்டேல்மேட்டில் கிடக்குது. இந்த 8,000 கோடி 2,000 கோடி செலவு பண்ணிட்டு அப்படியே விட்டாங்க 2 வருஷம். கடந்த 2 வருஷமாக ஒரு ப்ராக்ரஸ் இல்லை அதில். அப்போ செலவு பண்ணியிருப்பாங்கல்ல இப்போ? ஆமாங்க, செலவு பண்ணியிருப்பாங்க. இப்போ என்ன ஆகும்னா, இப்போ அந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறோம். ஓகே, தாவேக்கு அரசாங்கம் வந்துருச்சு, அந்த தெர்மல் பவர் ஸ்டேஷன் சரி பண்ணலாம். உள்ளே போய் பார்த்தீங்கன்னா வாங்கி போட்டதெல்லாம் என்ன உபகரணங்கள், மேட் ஆஃப் அயர்ன் அண்ட் ஸ்டீல். பலது உதுத்து கொட்டி இருக்கும், பலது ரிப்பேர் ஆகி போய் கிடக்கும், பலது சப்ஸ்டாண்டர்டாக இருக்கும், வேலை செய்யாது. இப்போ என்ன பண்ணுவோம், வாங்கி வச்சது தான் நமக்கு இன்றைக்கி அது உந்து போச்சு சார், அது வந்து டேட் பார் ஆகிடுச்சு சார், எக்ஸ்பைர்டு சார்னு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. இன்றைக்கி டெக்னாலஜிக்கு அன்றைக்கி டெக்னாலஜி போச்சு சார்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி அந்த பொருள் யூஸபிளாக இருக்காது, போட்ட காசு வேஸ்ட்டு. ரெண்டாவது, இந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய அந்த இரும்பு பொருட்கள்லாம் அது உதுந்து கொட்டியிருந்தா வாங்கினது அவன் கணக்கு சார், ஒரு 500 டிரான்ஸ்ஃபார்மர் எனக்கு தெரிஞ்ச டைம் ஒரு 500 டிரான்ஸ்ஃபார்மர் ஆகணும்னு சொல்கிறான்னு. அது உதுந்து இன்றைக்கி ரஸ்ட்டாக கிடக்கும்போது அது 50 டிரான்ஸ்ஃபார்மர் 500 டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி தெரியும்? ஸோ தேர் இஸ் நோ அக்கௌண்டபிலிட்டி. ஒரு ப்ராஜெக்ட் இன்றைக்கி போட்டோம்னா இன்றைக்குள்ளே முடிக்கணுன்றதுக்கு அக்கௌண்டபிலிட்டியே இல்லை. அப்போ அது வந்து இவ்வளோ உள்ள லாஸ் இன்கர் ஆகுதுன்னு எப்படி தெரியும்? இதுக்கு தான் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறது. இப்போ இந்த மாதிரி கடப்பில் நிற்கிற 4 தெர்மல் அனல் மின் நிலையத்தையும் 5 அந்த ஹைடல் பவர் ஸ்டேஷன்ஸையும் திரும்ப தாவே கமெண்ட்ஸ் பண்ணி வேலை பண்ண போகுது. ஓகே,
சப்ஸ்டேஷன்ஸ் அவ்வளோ ஷார்ட்டில் இருக்குது. இந்த ஒரு வருஷத்தில் 432 சப்ஸ்டேஷன்ஸ் ஓப்பன் பண்ண போகிறோம். இன்னும் டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து அவ்வளோ பாக்கி இருக்குது. அவ்வளோத்தையும் சரி பண்ணணும், ஏற்கனவே இருக்கிறத ரிப்பேர் பண்ணணும், வேலைக்கு ஆள் எடுக்கணும், கரண்ட் டாரிஃப் இன்க்ரீஸ் பண்ணாமல் இது எல்லாத்தையும் பண்ணி முடிக்கணும். இதை பண்ணி முடிக்கலைன்னா நான் தான் சொல்கிறேன், இப்படி போச்சுன்னா இந்த ப்ராப்ளம் சரி பண்ணலன்னா கண்டிப்பாக நான் சொன்ன அந்த ஒருத்தருக்கு தான் போய் சேரும். அந்த ஒருத்தர் யாருங்கிறது எல்லாத்துக்கும் அது மக்களுக்கு தெரியும். அவர்கிட்ட தான் ப்ரொக்யூர் பண்ணுறோமா? இல்லை, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவரெல்லாம் மறைச்சிக்கிறாரு. இல்லை, நம்ம வந்துட்டு அவர்கிட்ட தானே மின்சாரமும் வாங்குறோம் இருக்கலாம். அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். அவர் தான் மின்சாரமும் கொடுப்பாரு, அவர் தான் நிலக்கரியத்துல வந்து போர்ட்டில் கொடுப்பாரு. என்ன பண்ணுறது? அதுதான். சரி, நிறைய விஷயங்கள் இது வந்து ரொம்ப டெக்னிக்கலாக இருந்தது, ரொம்ப டீட்டெயிலாக இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் இது ஆச்சரியம் வியப்புங்கிற வார்த்தைக்கு வேற ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இப்படிலாம் கூட நான் சொன்னாங்க அண்ணன் திட்டுவாரு. இப்படிலாம் கூட பண்ண முடியுமா? கொத்தடிமைத்தனம்னு வச்சுக்கலாம், அவங்களுக்கு இப்படிலாம் தோணும். நான் தான் சொல்றேன், எங்க விஞ்ஞான ஒழுங்குறதா இதை தவிர ஒரு சரியான டமே இருக்க முடியாது. எல்லா இடத்துலையும் பாருங்களேன், ஒரு கரண்ட் ப்ரொக்யூர்மெண்ட்லேருந்து, ஒரு வேலைக்கு ஆள் எடுக்கிறதுலேருந்து, ஒரு மீட்டர் இஷ்யூலேருந்து எல்லாத்தையும் இப்படியே பண்ணி வச்சிருந்தா எப்படிங்க சரியாகும்? யோசிச்சு பாருங்களேன். நம்ம இவ்வளோ நாள் கரண்ட் போகும்போது அந்த கேங் மேன் லைன் மேன் எவ்வளோ திட்டிருப்போம். ஆனால் யோசிச்சு பாருங்கள், அவங்க எவ்வளோ இம்மென்ஸ் ப்ரெஷரில் இருக்கிறாங்கன்றதே ஒரு புது அமைச்சர் வந்து சொல்ல வேண்டிய நிலைமையில் இருக்குது. அவங்களுக்கு என்ன பீரியட் வாங்கியிருப்பாங்க அவங்க? 10 வரைக்கும் இப்போ ஆட்சியில் போன வாட்டி இருந்தவங்க கவுன்சிலர் வச்சுக்கிட்டு அண்ணே அங்கே கட் பண்ணி விடு, உள்ள வேலை கிடையாது, ஏன்னா கான்ட்ராக்ட் லேபரில் அவர் நினச்சா தான் இவருக்கு சம்பளம். எவ்வளோ மோசமான ஒரு எக்கோ சிஸ்டமாக இருந்திருக்கு பாருங்களேன். இதை சொல்கிறதுக்கே இந்த மக்கள் இத்தனை வருஷம் போராடி ஒருத்தரை கொண்டு வர வேண்டியதாக இருக்குது. அப்பா. ஸோ இது வந்துட்டு ரொம்ப கன்வென்ஷனோட வந்து அன்றைக்கி அதை அறிக்கையை அவர் வெளியிட்டாருங்கிறத பார்க்க முடியுது. அவர் பேசும்போதே ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக வந்துட்டு அந்த அறிக்கையை வந்து ப்ரெசென்ட் பண்ணாருங்கிறத பார்க்க முடிஞ்சது. பட் இவ்வளோ டீட்டெயிலாக நாங்கள் அனலைசிஸ் பண்ணலை. ஸோ நீங்கள் அதை பேசணும் அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு டீட்டெயில்ஸ் கிடச்சப்ப நீங்கள் கரெக்டாக இருப்பீங்கன்னு தோணுச்சு. அதனால தான் உங்களுக்கு நான் கூப்பிட்டு கேட்டேன். ஸோ கொஞ்சம் பொறுமையாக பொறுத்து இந்த வீடியோவை பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப டெக்னிக்கலாக இருக்குது. ஸோ ஒரு 1.5x ஸ்பீடில் போட்டு கூட நீங்கள் பார்க்கலாம். ஸோ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ தேங்க்ஸ் ஃபார் த எப்படி சொல்கிறது இந்த இன்ஃபர்மேஷன் அண்ட் இந்த டீட்டெயிலாக உட்காந்து படித்து எங்களுக்காக அதை ப்ரெசென்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இதை கொண்டு போய் சேர்க்கணுன்ற தான் வேலை. நானும் டெக்கி கிடையாது, நான் எக்கனாமிக்ஸ் படித்தேன். அதனால் தப்பு இருந்ததுன்னா டெக்னாமிக்ஸ் சொல்லுங்கள். பட் எனக்கு தெரிஞ்சு இதில் இருக்கக்கூடிய எக்கனாமிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஏதோ நடந்திருக்குங்கிறது இந்த வீடியோ மூலமா போகுது. பெருசாக நடந்து. ஸோ டெக்னிக்கலாக நம்ம யூஸ் பண்ணுற அந்த டேர்ம்ஸ் வேணால் வந்து நீங்கள் தப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். பட் நம்ம அவங்க ப்ரெசென்ட் பண்ணும் போதே தெரிஞ்சுக்கிட்டோம் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு. அதை நம்மளோட ஸ்டைலில் நம்ம கொடுத்துருக்குறோம். நான் இந்த வீடியோ முன்னாடியே இந்த வார்த்தை போட சொல்கிறேன், 1.5xல போட்டு பாருங்க தயவு செய்து. ஸோ நிறைய டெக்னிக்கல் டீடைல்ஸ் இருக்கு. ஃபுல்லாக பாருங்க. ஆமாம், ஃபுல்லாக பாருங்க. நீங்கள் தெரிஞ்சுக்க முடியாத விஷயங்கள் இப்படிலாம் கூட நடக்குமா அப்படிங்கிறது இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப நன்றி உங்களோட நேரத்துக்கு. தேங்க்யூ. அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.